பிராமின் உள்ளங்களே, நான் பிராமின் சாமியார் ஆகிய நான் பிராமின் ஆகிய உங்களோடு ஒரு பிராமண மகானின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அதுவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் அவர் எவ்வளவு உயர்வானவர் என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். பிரம்மேந்திரருடைய பிறந்த நாளையும் குரு பூஜை விழாவையும் இங்கு நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம். அவைகளெல்லாம் கலந்து கொள்கிறீர்கள். தொடர்ந்து 30 ஆண்டுகளாக இப்போ இதே நேரத்திலே நம்மோடு சேர்ந்து கொண்டு ட்விட்ச் லைவ் மூலமாக வேறு அங்கங்கே அவரவர்கள் வீட்டிலிருந்து வர முடியாதவர்களும் பிரம்மேந்திரருடைய பிறந்த நாளை நம்மோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். குருநாதர் பிரம்மேந்திரை பற்றி என்ன ஒன்று 5 மணிக்கு 5:30க்கு லைவ் கொடுக்கலாம், 7 மணிலாம் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல் இந்தியன் பங்க்சுவாலிட்டி 7 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடியுது. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த பூஜை போகிறத மறந்துட்டோம். அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. அது இந்தியன் பங்க்சுவாலிட்டி இந்தியன்ஸுக்கு அதை ஒத்து போயிடும். தலைவர் வரார் 8 மணிக்கு வரார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் 10 மணி 12 மணி தான் வருவாருன்ட்டு. அதே போல் குருநாதரை பற்றி நான் பல வகுப்புகளிலே அவரை சந்தித்ததும் அவர் என்னை வழிநடத்திய அந்த அருமையான அந்த காலங்களை எல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் நினைவு. அதனால் அதிகமாக திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரிந்தது தான். நான் சிதம்பரத்திலே பிஇ படித்து கொண்டு இருக்கும் பொழுது நடராஜரை சுற்றி கொண்டு எனக்கு ஒரு சர்க்குருவை காட்டு என்று வேண்டினேன். அங்குள்ள ஒரு சுவாமிகள் சொல்லி தந்தார். நாங்களெல்லாம் போத குரு தான், படிப்பு தான் எங்களுக்கு, கடவுளை நேராக தெரிந்தவர் தான் சர்க்குரு, உனக்கு இருக்க ஆர்வத்திற்கு சர்க்குருவை தேடுன்னு சொன்னார். மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர வார்த்தை சொல்ல ஒரு சர்க்குருவும் வாய்க்கும் ஒன்றோ பராபரமேன் தமிழ் சொல்லி தருகிறது. அது எதோ தெரியல, காஞ்சி பெரியவருக்கு தமிழை பாவமொழி அப்படின்ட்டு நீச்ச பாஷை எதோ வெறுப்பு அவங்க உள்ள ஒளிஞ்சிருக்குது. நாம் என்ன செய்ய முடியும்? அவங்க வெறுத்துருவான். நம்ம அது தப்புன்னு சொன்னோம்னா நீ வெறுப்ப கலப்பாத, நீ மற்றவங்களை வெறுக்காமல் இருக்க கற்றுக்கோ, நம்மளுக்கு அப்படியே சொன்னோம் பாப்பாத்தி. இதெல்லாம் கொடுமை. இதெல்லாம் அவர் சொன்னார், மூர்த்தி தலம் தீர்த்தம் வர வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் ஒன்றோ பராவரமே. அப்புறம் நடராஜரை சுற்றி சர்க்குரை காட்டினா அப்போ தான் குருநாதர் அந்த ஒரு பத்திரிகையில் அவருடைய ஞானச்சேரியில் மோனவேல் என்ற இது வந்தது. அதை பார்த்துட்டு தான் அப்புறம் அவர்கிட்ட போகிறேன். நான் முதல்ல குருநாதரை சந்திக்க சென்ற நாள் இன்றைய நாள் தான். இதே ஜூன் 18. எனக்கு தெரியாது அது பிறந்த நாள் அவருது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பத்திரிகையில் இருந்த குறிப்பை பார்த்து முருடிஸ் லாட்ஜு மயிலாப்பூரில் ட்ரெயின் விட்டு இறங்கும்போது பார்த்தேன். டக்குன்னு எட்டி அந்த அட்ரஸ் மட்டும் படிச்சுக்கினேன். ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒருவர் பாடம் நடத்துகிறாருன்னு எழுதியிருந்தாங்க. சரின்ட்டு அப்புறம் அங்கே மயிலாப்பூர் முருடிஸ் லாட்ஜுக்கு இன்றைக்கி தான் போகிறேன், எனக்கு தெரியாது. தற்செயலாக போயிட்டு போனால் மாடியில் வகுப்புன்னாங்க. மாடியில் போனால் இல்லை. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள கேட்ட உடனே இல்லை, இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள், தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பெரிய கூட்டம் நடத்தி ஊர்வலம்லாம் வருவாங்க, நீங்கள் நேராக அங்கே போனால் அங்கே கலந்துக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை, நான் இன்னொரு நாள் வரேன், திரும்ப எப்போனா ஞாயிற்றுக்கிழமை அவர் வகுப்பு எடுப்பாருங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு போயிட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வரேன். அப்போ முதல்ல சந்திக்கணும் தோன்றிய நாளே இன்னைய நாளாக தான் இருக்குது. அங்கே போய் காலை வச்சு உங்களுக்கு தெரிந்தது தான். நான் முதல்ல காலை எடுத்து வைக்கிறேன். அவர் வகுப்பு நடத்தினுக்கிறாரு. இப்போ இருக்கிற இந்த அளவுக்கு கூட இருக்க மாட்டாங்க அவர் வகுப்பில். இதில் ஒரு 3/4 இருப்பாங்க, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய மகான் எளிமையாக தான் இருப்பார். கொஞ்சம் அப்போ தான் போய் முதல்ல மாடியில் நுழையிறேன். என்னை பார்த்த உடனே நீங்கள் தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்ன்றாரு.
பல முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு, எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காத விஷயம் அது. ஏதோ கோயின்சிடென்ஸ் நம்ம அப்படி போகிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு நினச்சா, சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படித்து கொண்டு இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நான் அவனைத்தான் சொல்கிறேன்றாரு. சரியாக சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அவரை இப்படியே வழி நடத்துகிறார். அவங்களுக்கு தெரிந்தது தான் அது எல்லாமே. அந்த பிஇ ஃபைனல் எழுதிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வரும். நான் சொல்லியிருக்கேன், எப்படி பிராமின் ஆசிரியர்லாம் நான் ஃபஸ்ட் வராமல் பார்த்துப்பாங்க, அதுக்கு எடுத்து விடுவாங்க. பள்ளியிலும் சரி பாலிடெக்னிக்லையும் சரி எங்கேயாவது நான் ஃபஸ்ட்டு வரணும்னு நடராஜரை வேண்டிக்கிறேன். அதனால் ஃபைனல் எழுதிட்டு ஃபஸ்ட்டு மார்க் வருமா என்ன அப்படின்ட்டு அப்போ வகுப்பில் சொல்கிறார். ஜெனித் நாடிர் அப்படின்னு பற்றி இங்கேருந்து நிமிந்து பார்த்தோம்னா அந்த ஆகாயத்தில் தெரிகிற டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஜெனித் பாயிண்ட்டுன்னு பேர். அதனுடைய டயமெட்ரிக்கல் ஆப்போசிட் நேராக கீழே பார்த்தோம்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் இருக்குது இல்லை ஆகாயம், அதுக்கு நாடிர்னு பேர். இதெல்லாம் படிக்கிறோம் நாங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கவே செலஸ்ட்ரியல் சர்வேல இதெல்லாம் படிக்கிறோம். கரெக்டாக அந்த சப்ஜெக்டை சொல்லி ஜெனித் நாடிர் அதெல்லாம் சொன்னோன்னு என்னடா நம்ம சப்ஜெக்டை சாமி சொல்கிறார். அப்புறம் என்னை பார்த்து நீ ஃபஸ்ட்டு வரலன்னா வேறு யார் வர போகிறாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி ஃபஸ்ட் மார்க் வந்தது, யூனிவர்சிட்டி ரேங்க் அதெல்லாம் சொன்னவங்களுக்கு. அதோடு இல்லாமல் உலகியல், அந்த உலகியலுக்காக தானே தேடுறேன், கடவுளை தெரிந்த சத்குரு நல்லா வழி நடத்தி எப்படி என்னுடைய 29வது வயதிலே ஞான அனுபூதி கைவர பெற்றேன். இதெல்லாம் அதுக்கு பிறகு அனுபவத்தில் ஊறிக்கிடனா எல்லாமே இறைநிலையிலேயே வழி நடத்துகிறார். அவருடைய நேராக பேசுனது ஒரே வாட்டி தான். அதுக்கப்புறம் 10 வருஷம் பேசவே இல்லை. ஏன்னா அதிலே வழி நடத்தினே போகிற இறைநிலை உட்காந்தோடனே மனசில் எல்லாருக்குமே தெரியும், மனசில் இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லினே இருப்பார் சுவாமிகள், அவ்வளோ பெரிய மகான்ட்டு. அதில் எனக்கு வழி நடத்துகிறார். அதிலே ஒரு ஞான அனுபூதி சித்தியானவுடன் இதன் பெயர் தான் ஞான அனுபூதி, இதற்காக தான் வந்தாய், உனது ஆத்ம சாதகம் நிறைவு பெற்று விட்டது, இனி நீ எங்கு சென்றாலும் கெடமாட்டான்னு சொல்லி தெத்தி விட்டார். தெத்தி உள்ள எங்கே ஒன்றா போகலான்ட்டார். தீவிர சாதகத்தை குறைச்சிக்க சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு தான் நான் மெதுவாக ஆஞ்சநேயர் வழிகாட்ட இங்கே வந்து சேர்ந்தேன். இப்போ ஒரு 10 வருஷம் இங்கே இருப்பேன். அனுபவத்தில் ஊறிக்கிட, அதுக்குள்ளே பிரச்சாரத்துக்கு இறங்கிடாதேன்னு சொன்னார். ஊறுகாய்க்கு ஊற ஊற சுவை அதிகம், அதனால் அனுபவத்தில் ஊறிக்கிட. அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால்தான் தான் போற்றியில் வருது இல்லையா, போற்றி திருநாமங்கள் தான் அனுபவங்களின் தொகுப்பு தான் என்னுடைய போற்றி திருநாமங்கள். அதில் ஒரு கடவுளையும் எந்த கடவுளுமே என்ன விட்டு வைக்கல. சிவனும் அவருடைய பங்குக்கு அம்மையும் அவங்க விளையாடுறாங்க. கடவுள் நேராக பேசுகிறதை கேட்கணும், அப்பொழுதுதான் மனசுக்குள்ளே பேசுறது கேட்குறாங்க. எல்லாம் குறி சொல்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே விடை வாங்கி சொல்கிறாங்களே, அது கொஞ்சம் தாழ்ந்த நிலை. நேராக நீ நானும் பேசுவதை போல கடவுள் நம்மிடம் பேச வேண்டும்னு சொன்னார். அதுக்காக காத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது குருநாதரை பற்றி கவிதையெல்லாம் எழுதுவேன். அதில் எழுதின ஒரு கவிதையை தான் இங்கே எழுதி போட்டுக்கிறாங்க பாருங்கள். ஞானப்பல் தந்த ஞான பேயனிவன், மோன பரிசு இந்த கான குயிலிவன் அப்படின்னு எழுதி ஒரு 10 கவிதை எழுதி வச்சுருந்தேன் புத்தகத்தில். அப்போ தான் ஒரு நாள் காலையில் ஒரு 10-11 மணிக்கா அங்கே மந்தவெளியில் நம்ம கமல்சாமிகள் ரூமில் தான் தங்கியிருந்தா. அவர் தான் எனக்கு இடம் கொடுத்து எங்கே போனாலும் கூட கூட்டின்னு போய் ஆதரவு கொடுத்துருந்தார். அவர் 11 மணிக்கா அப்படியே சாஞ்சோன்னு ஒரு சமாதி நிலை மாதிரி வந்தது. அதில் அம்மை அப்போ தான் நேராக பேசினாங்க முதல்ல. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த வரி, அந்த 1, 2, 3, 4வது ஸ்டான்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் கண்ணப்பன் பெற்ற ஒரு காட்டெறிவை யான் பெறவே என்னப்பன் என்னை இங்கீன்று உவக்கின்றான், சொன்னப்பல் தப்பாமல் சோதி நலம் யான் பெறவே சின்னப்பல் தந்து உளம் சேர்ந்து கழிக்கின்றான் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். இலக்கணம் தீர அவங்களுக்கு தெரிஞ்சது தான். இன்ஜினியர், நான் படித்தது இன்ஜினியரிங். அதனால் அந்த நம்ம பள்ளி பருவத்தில் படிச்சிருக்கிறதுல அந்த 4 பதம் கடைசியில் 3 பதம் முடியும், அந்த மாதிரி எழுதினேன், வேறு எதுவுமே இல்லை. அப்போ தான் அம்மை நேரிலே தோன்றி எனக்கு நேரிலே பேசினேன். நான் இப்போ நான் பேசுகிறேன்னு நீங்கள் நான் மனசுக்குள்ளே கேட்குறீங்க, வெளியில் தானே கேட்குறீங்க. இந்த மாதிரி ஏன்னால் நம்ப இது மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கல. உண்ணாமலை மனசுக்குள்ளே பேசும்போது நான் 19 வயசில் சொல்கிறேன், நீ மனசுக்குள்ளே தானே பேசுகிறீங்க, இது என்னுடைய சொந்த மென்டல் கான்வர்சேஷனாக இருக்கலாம் இல்லையா, அந்த செல்ஃப் கான்வர்சேஷன், ஆட்டோ சஜஷன் இதெல்லாம் இருக்குது.
அந்த மாதிரி இருக்கலாம்ல. அப்போ தான் சொன்னால் உனக்கு பக்குவம் வரும்போது நேரிலே காட்சி தருவோம்ல, அதான் சொன்னான். அதுக்கு முன்னால் இது அப்போ தான் முதல்ல அம்மை தோன்றி அந்த தலைமாட்டில் அந்த நோட் புக்கு வச்சுருக்கிறேன். அந்த நோட்டு பழைய நோட்டு இன்னும் இருக்குது. அதை பிரிக்காமலே படிக்கிறாங்க அப்படியே. அது ஏதோ ஒரு சினிமாவில் வருது இல்லை, கம்ப்யூட்டர் அப்படியே பிரிக்காமலே அப்படியே உள்ளகிறது. அந்த மாதிரி உண்மையிலே அம்மை படிக்கிறாங்க. அந்த நிலையெல்லாம் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து அதெல்லாம் சினிமாலாம் எடுக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பகுதியை பிடிச்சி படிச்சுட்டு குருவை பற்றி கவிதை எழுதி வச்சிருக்க பொழுது நல்லா இருக்குதுன்னா, குருவை பற்றி கவிதை எழுதி வச்சிருக்கு நல்லா இருக்குதுன்னு அம்மை பேசுந்து குருநாதர் பிரம்மேந்திரரை போற்றி நான் எழுதி வச்ச அந்த துதிக்கு தான் அம்மை வந்து நல்லா இருக்குதுன்னு குருவை பற்றி கவிதைங்க எழுதி 10 கவிதை இருக்கும். அப்போ தான் நான் இலக்கணம் தெரியாமல் கவிதை எழுதுறேன்னுட்டு இலக்கணம்லாம் படிச்சுன்னு இருந்தேன். ராமகிருஷ்ண மடத்துக்கு போய் மயிலாப்பூரில் நடந்தது. அப்போ தான் நீ வந்து இலக்கணம்லாம் படிக்க வேண்டியதில்லை, நீ காளிதாசனாக இருந்தால் நீ எழுதும் கவிதைகள் அனைத்துமே இலக்கண கவிதைகள் தான் சொல்லிட்டு அந்த வரியில் என்னப்பன் என்னை எங்கின்று ஓக்கின்றான் சொல்லிட்டு என்னை எங்கின்று சமநிலையா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அப்புறம் சமாதி நிலை கலைஞ்சி எழுந்து என்ன அப்படி சொன்னாங்களே, சமநிலையான்னா அப்போனா ஒரு இலக்கணம் தான் படிச்சுன்னு இருக்கும், அது இலக்கணமாக இருக்கலான்னு ஒரு யூகம். ஒரு 10 நிமிஷத்தில் கமல் சுவாமியில் வந்தார். நீங்கள் இலக்கணமாக படிச்சுன்னு இருக்கீங்க, நான் போனோம் ஒரு இலக்கண புக் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு கொடுத்தாரு. அவர் அதை பிரிக்கிற இவ்வளோ பெருசு. அதில் சமநிலை ஒரு கவிதையில் கடுமை மென்மை இடைப்பட்ட நிலை மூன்றும் சமமாக விரைவி வந்தால் அந்த கவிதை சமநிலை இலக்கணத்தில் உள்ளதுன்னு அலறுகிறது. எவ்வளோ பெரிய சித்து விளையாடி நேராகவும் பேசி அந்த சமநிலை இலக்கணத்தில் இருக்கின்றது புஸ்தகத்தையும் அனுப்பி வச்சு இவ்வளவு பொறுமையாக எவ்வளவு நிதானமாக நான் சொல்லின்னு வரேன். தூக்குதலே அந்த பாப்பானுக்கு என்ன போடுறானுங்க, இது உன்னுடைய சொந்த மனசோட கற்பனை, ஹாலுசினேஷன், நீயாவே நினச்சிக்கிற இந்த இடம் தான் சார் இடிக்கிட்டேன். என்னடா நீங்கள் ஆஸ்திகர்கள், நாஸ்திகன் சொன்னால் பரவாயில்ல, நாஸ்திகன் அவன் கடவுளை நம்பாதவன், அவன் சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டான். நானும் வம்படி நான் ஆஸ்திகன் சொல்லிக்கிறான், இவன் தான் பக்தர்கள்னு சொல்லிக்கிறான், இவன் தான் கௌரவ பூஜை பொண்ணு, இவன் தான் பெரிய கொத்தான்னுக்கிறான். அப்போ அம்மை பேசியதை நான் இவ்வளோ தெளிவாக சொல்லி எல்லா இதுவும் சொல்கிறேன். இந்த மாதிரி கமெண்ட் போட்டான்னா நிறைய பேர் போகிறான், ஒரே ஒரு பாப்பம் போட்டான்னா பரவாயில்ல, நிறைய பேர் இப்படி போடுறானே நீ இந்த குழு. அப்புறம் தான் புரிஞ்சுது இது ஒரு ஈவில் கிளான். இந்த பிராமண குழு என்பது கடவுளின் பெயரால் போங்காட்டம் ஆடுற ஒரு இதுக்கு பக்திக சம்பந்தமே இல்லை. அது மட்டும்தான் நான் நல்லா தெளிவாக தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதில் நிரூபணமாக சொல்கிறதுக்கு தான் இது மஞ்ச மாதா. நான் 2வது வருஷம் இங்கே வந்து வளனூர்லேருந்து கிளம்பும்போது 4 மணிக்கு ட்ரெயினில் எனக்கு புக் பண்ணி வச்சுக்கிறேன். தனியாக தான் போவேன், சபரி ஸ்பெஷலில் புக் பண்ணி வச்சுக்கிறாங்க விழுப்புரத்தில் ட்ரெயின் ஏற்றுறதுக்கு. அப்போ எல்லாம் பழனிப்பு செட்டியார், உமாசங்கர், ஆனந்தராமன், இவங்க எல்லாம் வந்து ஆடிட்டர் ஆனந்தன், இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க என்னை கொண்டு போய் இப்போ ட்ரெயின் ஏற்றிட்டு வர்றதுக்காக. அப்போ தான் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. மதிய சாப்பாட்டில் ஹோட்டலில் தான் வாங்கினவர் கொடுப்பாங்க, அந்த தயிர் கெட்டு போடவே. அப்போ ஃபுட் பாய்சன் வாமிட் வருது, பயிர் இது கைட்டி விடுது. நான் வரல, கேன்சல் பண்ணிட்டுங்க, நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு களைப்பாக சாயறேன். அப்போ தான் மஞ்ச மாதா கனவுல வந்து லட்சக்கணக்கில் குவியுது ஜனம் சபரிமலையில். நான் ஒரு ஆள் போலனா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கனவுல வந்து எண்டோடெர்மிஸ் என்ட்ராதெர்மஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்க, என்ட்ராதெர்மஸ் 2 வாட்டி சொல்லிட்டு மறையிறாங்க. அதுக்கப்புறம் எழுந்திருச்சு ஏதோ சொன்னாங்களே அப்படின்னா டிக்ஷனரி எடுத்து வர எண்டோடெர்மிஸ் குடல் சம்பந்தமான வியாதிகளுக்கு எண்டோடெர்மிஸ் என்று பெயர்னு இருக்குது. அப்படின்னா என்ட்ராதெர்மஸ் மாத்திரையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் அவசர போகிறோன்னு டக்குன்னு உமாசங்கரை கூப்பிட்டு இங்கே தான் இருக்காருன்னா கேட்டு பாருங்க, அவரை சாட்சியாக இருக்கிறவர் அவர் தான். ஒரு ₹1.25 என்ட்ராதெர்மஸ்ன்னு எழுதி இந்த மாத்திரை வாங்கினோம் உமாசங்கர் மட்டும்தான் கொடுத்தேன். அவர் போய் நேஷனல் மெடிக்கலில் கொடுத்தோன்னா அவர் இது ஸ்பெஷலிஸ்ட் எழுதுகிற மாத்திரை, இது என்ன நீ காலண்டர் ஷீட்டில் எழுதி வச்சு வாங்கினதுக்குறான்றாரு. இல்லை சாமி எழுதி கொடுத்தாரு, சாமி கொடுத்தாரு, அப்போனா சரியாக தான் இருக்குன்னு அவர் மாத்திரை கொடுத்தானப்பார். ஒரு மாத்திரை தான் போட்டேன். உடனே அந்த ஃபுட் பாய்சன் நல்லாகி முழு தெம்போது 4 மணிக்கு என்னை ட்ரெயின் ஏற்றி டாட்டா கட்டி அனுப்பிட்டாங்க, போயிட்டேன். என்ன இது நீங்கள்
இதை நீங்கள் வந்து ஆலுசினேஷன் சொல்லுங்களே, அப்படியே ஒரு மன கற்பனையில் நான் சொல்கிறேன், இப்படி ஒரு மன கற்பனை வியாதி வந்தால் நல்லதுடா, உன் உடம்பு நல்லா இருக்குது மாத்திரை பேரை சொல்லி. என்ன இந்த மாதிரி அந்த அனுபவங்கள் அப்போ நேராக பேசின அனுபவத்தை எனக்கு கூட சாட்சி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இது சும்மா சங்கர் இருக்கிறாரு, அவரு பல முறை கேட்டாங்க, ஆமாம் சாமி எழுதி கொடுத்தாரு, நான் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. இன்னமும் எப்போ ஒன்று, ஏன்னா 20-25 வருஷம் இருக்கும் மகளூரில் இருந்தப்போ. அதுவும் பாப்பா அதில் வந்து லொட்டு போகிறது, ஒரு லொசுக்கு போகிறது. அப்போ இவங்களுக்கு வந்து நான் பிராமின் பக்தர்களுடைய இறை அனுபவத்தை ஏற்றுக்கவே கூடாதுன்னு தீர்மானமாக இருக்கிறான். சரிவா தீர்மானமாக இருக்கிறான். அது உண்மையாக இருந்தால் கூட சரி, அது உண்மைன்னு ஒத்துக்கணும், அது தனக்கு ஒரு இழுக்குன்னு நினைக்கிறான். இந்த குரூப்பை நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன்னா இது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். வேறு யாருன்னா ஐயப்பா அருள் செய்தது, மஞ்சமாதா அருள் செய்து அண்ணன் ஓப்பனாக சொல்கிறாங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல வருது, யாரோ ஒருத்தர் கூட அங்கே ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணால் இங்கே அவர் மேலே அப்படியே நெய்யெல்லாம் ஊற்றுமா, ஏதோ ஒரு டிவி சீரியலில் போட்டாங்க. அதுமாதிரி எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது அரிதிலும் அரிதான விஷயம். அதுவும் மஞ்சமாதா காட்டு இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க இங்கிலீஷ் மாத்திரை பேர் சொல்கிறாங்க. வாங்கி போகிறேன், நல்லா போயிட்டு வந்துட்டேனே, டாட்டா காட்டி அமிச்சிட்டாங்களே, போயிட்டு வந்தால் அவங்களுக்கு உண்மையை சொன்னேன். இந்த மாதிரி மஞ்சமாதா சொன்ன மாத்திரை உண்மைச்சாங்கிறது நானே சொல்லலை. நீ இதே மாதிரி ஒன்று ஒன்றா நடந்து கொண்டே வருகிறது. சரி, இதே போல் நிறைய அனுபவங்கள், இதெல்லாம் நிறைய உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் நிறைய வகுப்பு நீங்கள் கேட்டுட்டீங்க. குருநாதர் பிரம்மேந்திரர் இட்ட கட்டளையும் சொல்லிட்டேன். சாதியை சம்மட்டி கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் வந்து பிராமணனாக இருக்கிறதோட நீ பிராமணர்களை கண்ணம் பிடிக்குன்னு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னை முதல்ல அந்த தடையை நீக்கிட்டார். ஏன்னா கரெக்டாக பாப்பம் போடுறான். இப்போ இவன் பிராமணாட்டுக்கு போனால் பிராமணனையே திட்டுறான், இதுவரை திட்டுறதுன்னு ஆகிட்டான். பிராமண செய்கிற தப்பை நம்ம சொன்னோம்னா அது மாதிரி திட்டுறதுன்னு ஆகிட்டான். பிராமணங்களையே திட்டுறோம். திட்டலப்பா, குரு கட்டலையே அதான். அதனால தான் இன்னைய தினம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், சரி இப்படி நானே சொல்லினுக்கிறேன், நீங்களே கேட்டுனுக்கிறீங்க. அதனால் என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி ஒரு 67 பிறந்த நாளை கொண்டாடினால உங்கள் கூட அது நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. நிறைய பேர் பாராட்டினாங்க. அதில் ஒரு நிறைய இறை ஆற்றல் பொதிஞ்சிருக்குதுன்னு சில பேர் சொன்னாங்க. ஒரு அன்பர் வந்து என்ன சொன்னார், அன்றைக்கி நைட்டு நான் வகுப்பு கலந்துன்னு போனேன், நைட்டில் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அது போனோடனே நைட்டு அச்சு போட்ட மாதிரி நடுவில் ஒரு சின்னதாக ஒரு வாட்டி கூட எழுந்துக்கவே இல்லை. மறுநாள் லீவாக இருக்கவே அவருக்கு காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கினேன் சாமின்றார். 10 மணி வரைக்கும் நிம்மதியாக தூங்கி வந்தேன். ஆச்சரியமாக இருந்தேன் எனக்கு அவ்வளோ. அப்புறம் இன்னொரு பாப்பா குழந்தையிலேருந்து வருது, பிராமின் தான் அவங்க, இருந்தாலும் இன்னமும் நம்பிக்கையாக எல்லாம் இருக்கிறது. அந்த கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்குது, அதெல்லாம் மனசு கொஞ்சம் நிம்மதியெல்லாம் இருக்குது சாமின்லாம் அவங்க பர்சனலாக விஷயத்தெல்லாம் போட்டிருந்தது. அப்போ சொன்னால் இந்த பர்த்டே ஸ்பீச் இருக்குது ட்விட்சில், இது கேட்குறவங்க நல்லா அனுப்புனேன், இதை கேட்டுப்பாரு, இந்த மாதிரி ஒருத்தர் தூக்கம் நிம்மதியாக தூங்கினாரு, உனக்கு இந்த மாதிரி விதத்துலேயே இது உபயோகப்பட்டுச்சுன்னா நல்லதுன்னு. அப்புறம் அது கேட்டுட்டு பதிப்பு நான் கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணிக்கிறேன். அது மூலமாக புதிய பிறவி 2 பேர், அந்த ஔவையார் பிறவி எனக்கு தெரியாது, அதே மாதிரி மகாவீர் பிறவி தெரியாது, 2 தான் புதுசாக அதெல்லாம் தெரியும். மீதி எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த 2 hours கிட்ட வரும் அந்த ஸ்பீச்சு. அன்னைக்கு நைட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி ஹெவி ட்ரீம்ஸ் வரும் எனக்கு. அதை கேட்டு தூங்கினா ஒரு கனவு கூட இல்லாமல் நிம்மதியாக தூங்கி இருந்தேன். அந்த அது ஏதோ கொடுக்குது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் டிப்ஸாக. அது உங்களுக்கு சொல்கிறீங்க, கொஞ்சம் தூங்க இல்லாமல் ஒரு இதுவாக இருந்தீங்கன்னா கூட திரும்ப கூட நீங்கள் அதை அந்த பர்த்டே ஸ்பீச் ட்விட்ச்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, கேட்டு பாருங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டில் ஆனால் 2 hours அது கேட்டால் உங்களுக்கு கூட ஒரு வேளை எது வருதாலே நிம்மதியான தூக்கம் வந்தால் போகாதா, நிம்மதி தானே மனுஷனுக்கு தேவை. அந்த மாதிரி இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, பிரம்மேந்திரருடைய உபதேசங்களை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி அதை சும்மா 2 விஷயமா சொல்லி கொண்டு போகலாம். இதில் கிட்டத்தட்ட நான் ரிப்பீட்டடாக சொன்னதையே தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். எந்த உபதேசங்கள் எனக்கு உபயோகப்பட்டன அந்த நான் சின்ன வயசில்
நான் ஆன்மீக பாதையில் நான் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற்றேன், ஞானானுபூதியில் வெற்றி பெற்றேன், எல்லாம் ஏற்கனவே பிரம்மேந்திர வெற்றி பெற்றவர். அவர் ஏற்கனவே அந்த நிலையெல்லாம் இருக்கிறவர். ஆனால் அவருடைய வெற்றி எதை பொறுத்ததுன்னா, இந்த ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்ப வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான். அந்த விஷயம் தோத்து போயிட்டார். நம்ம கமல் சாமி கிட்ட கோயிலில் இருக்கும்போது சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி நான் வந்த மிஷன் தோத்து போச்சு, ஜாதியை ஒழிக்க முடியல, எல்லா இடத்துலையும் ஜாதி. ஏன்னா அவரை சுற்றி பிராமின்க அந்த ஜாதி கலாட்டா இன்னும் நடந்துன்னார். எனக்கு மறைந்த பிறகு என்கிட்ட சொன்னார். மறைந்த பிறகு நான் மாடியில் வளர்த்தும் பொழுது அவர் இப்படி இறைநிலையே வழி நடத்துவது. மறைந்த பிறகு எனக்கு தொடர்பு ஈஸியாக இருந்த டெலிபதியிலேயே அவர் பேசுது. அப்புறம் தேவையாக தொடர்பு கொண்டு நான் இந்த மிஷன் தோற்று போச்சு, ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறேன், புத்தர் வச்சு வகுப்பு எடுக்கிறேன், இயேசு வச்சு வகுப்பு எடுக்கிறேன், ஆனால் உங்கள் மூலமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு போயிட்டார். ஏன்னா அவருடைய சீடன் தான் நான் தோற்று போயிட்டேன், ஆனால் உங்கள் மூலம் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னாரு. என்னவோ பிடிச்சிருக்குது, இப்படியே வாங்க நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னாரு. அதுக்கு பிறகு ஒரு மாதம்தான் இருக்கும். உடனே தொடர்பு கொண்டு நான் ஈவினிங் ப்ரேயர் முடிச்சுட்டு மாடியில் அப்படி வளர்த்தும் போது பேசுவார், நேராகவே சாமிகள் நிறைய சொல்லுவார். அப்போ அதுதான் எளிமையாக இருக்கேன். காண்போர்க்கு எளியவனை காணார்க்கு அறியவனைன்றாங்க பற்றியா. பார்க்காதவங்களுக்கு அது கஷ்டம், ஆனால் இறைநிலை தெரிந்தவர்களுக்கு எளிமையாக இருக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கும். அப்போ தான் சொன்னார், வெற்றி பெற்று விட்டீர்கள் சொன்னார். ஒரு மாதத்துலேயே சாமி கொஞ்சம் பேர் தான் சாமி வராங்கன்னு சொன்னேன் நான். இல்லை, ஆசிரமம் சூடு பிடிச்சிடுச்சு, இனிமேல் இதனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சாமி சொல்லிடுறாரு. இன்னோட அவ்வளோ கூட்டம் வரல, ஆனால் முன்னாடியே சொல்கிறேன், நடந்துடணும்னு சொல்கிறது வேற. முன்கூட்டியே சொன்னேன். சாமி சொன்னார், நான் எதிர்காலத்தை பார்க்கிறேன், ஆசிரமத்திற்கு எக்கச்சக்கமாக கூட்டம் வராங்கன்னாரு. இது ஒன்றா ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. சாமிகள் சொன்னது. நான் சொன்ன ப்ரொடிக்ஷன் இந்த ஹைவேஸ்லாம் இந்த பக்கம் பெரிய ரோடு, ஹைவேஸ் ரோடு போகுது, அதனால் வாக்கிங் போகிறோம், அதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் நடந்துனே வருது இப்போ ஒன்று ஒன்றா. அது வழியான சாமிகள் சொன்னது. அந்த மாதிரி அது நிறைய டைம் நான் பேசிட்டே இருந்துடக்கூடாது. அவருடைய அந்த உபதேசங்கள் எக்கச்சக்கம். பெரிய மகானாக இருக்கவே அவங்களுக்கு அந்த பெருநியல்னுவாங்க, அப்படியே தண்டிப்பட்ட பாடா சரளமாக வரும் அவங்களுக்கு அந்த உபதேசம்லாம். அதில் கொஞ்சம் மட்டும் ஒரு 20-25 வரைக்கும் எடுத்து எனக்கு உபயோகப்பட்டது, நான் என்னோட சாமிகள் தொடர்பு கொண்டது, அதை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலான்னு இதில் இருக்கிற அந்த லைவில். முதல்ல சாமிகளுடைய அந்த பிறப்பின் நோக்கம், பாரத நாட்டில் சாதி சமயங்களை அழித்து இறைவனைய மாத்திரம் இதயத்தின் துடிப்பாய் வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான். புரியுதா? பிரம்மேந்தருடைய பிறப்பின் நோக்கமே என்ன? ஜாதியை அழிக்கணும், சமயங்களை அழிக்கணும், ஆனால் இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பு. ஏன்னா இறைவன் மாத்திரம் தான் உண்மை, இதெல்லாம் பொய்யன், இதெல்லாம் அழிச்சு வரணும் அப்படிங்கிற அதுதான் அவருடைய முதன்மையான, அவர் இந்த உலகத்துக்கு பணி செய்து அதனுடைய முதற் காரணம் அதுதான். அடுத்தது அவர் கொடுத்த அடி வர்ணாசிரம தர்மன்றான்ல இவங்க, அதுக்கு என்ன கொடுக்குறாரு? வர்ணமும் இல்லை, ஆசிரமமும் இல்லை, அதில் தர்மமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மனிதன் அடிக்கின்ற கூத்து. முடிச்சா எவ்வளோ பெரிய போல்டாக கொடுத்துருவணும் பாரு இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா காஞ்சிபுரம் இருக்கிறப்போ எல்லாம் வெயிட்டாக இருக்கிறாரு, இந்த வர்ணாசிரமம் தர்மம் அதுதான் தர்மன்றாரு, அதை வெறும் மனிதன் அடிக்கிற கூத்துன்ட்டாரு. கடவுளும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். இறைவன் மாத்திரமே உண்டு. ஆனா நாத்திகவாதிகள் இதை பேசலாம், ஆனா அவர் ஆத்திகமா பேசல. என்ன சொல்ல? இறைவன் உண்டு, ஆனா இது இல்லை. இறைவனை உணர்வது ஒன்றே சொந்த தர்மம், அதுவே பொது தர்மமும் கூட. எவ்வளவு முக்கியமான, நீங்க மறக்கக்கூடாது, தாசமார்கள் மறக்கக்கூடாது. பிரம்மேந்திரர் அவருடைய நோக்கமே வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் ஒரு மண்ணுங்கடி. ஏன்னா இவங்க பேசுறது, இவங்க எழுதுறது, இவங்க நடந்துக்கிறது இப்படி தர்மம். அப்படியே அந்த தர்மம் போது அப்படியே அதிரம் எல்லாம். வர்ணம் ஆசிரமம் தர்மம் அப்படின்ட்டுவோம். ஏற்கனவே சொன்னேன், நான் இதை உண்மைன்னு நினச்சிக்கிறேன். சாமிகிட்ட போகிறது முன்னால காஞ்சிபுரம் புத்தகத்தில் தெய்வத்தின் குரல்லாம் படிச்சு, ஓஹோ அப்படிதான் போகுது, கடவுள் படிச்சா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் கூட அப்செட் ஆன உண்ணாமலையம்மன் சொல்லி அதெல்லாம் மறக்கடிச்சுது அவருடைய ஆர்குமெண்ட்டில். அவர்கிட்ட போனால் வர்ணம் ஆசிரமம் தர்மம். ஆனால் நீங்கள்
இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அந்த பொய்யை அப்படியே தக்க வச்சுப்பானு. தக்க வச்சுக்கின்னு எந்த ஒரு வாதத்துக்கு கூட அதை எடுத்துன்னு வர மாட்டானுங்க. அதை பேஸ் பண்ண செகண்டரி ஆர்குமெண்ட்ஸ் தான் பண்ணிக்கினே இருப்பான். பார்ப்போம் அந்த பாப்பார சூழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இதுல தொலைக்காட்சியில மீதி எல்லா இடத்துலையுமே வாதம் விவாதம் என்னென்னமோ பண்றாங்க, பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்கல்ல. இதுல வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது அது உண்மையா பொய்யா அப்படின்ற அந்த டிபேட் வராது. எங்க பார்த்தாலுமே அதை கொண்டு வரவே மாட்டான். இவன் அவ்வளவு கில்லாடியவன். பொய்ய அங்க சாஸ்வதமா வச்சுக்கின்னு அதை பேஸ் பண்ண ரெண்டாவது ஆர்குமெண்ட் மூணாவது ஆர்குமெண்ட் இருக்குது இல்ல, என்னதான் இருந்தாலும் அவன் அப்படி செய்யலாமா, அவன் ஒரு சத்திரியா, அவன் ஒரு தர்மத்தின்படி நடக்கணும் அப்படின்னுவான். இவன் ஒரு பிராமணா இல்லையா, அதுல புழுவா அவ்வளவு புழு விட்டு ஒரு பிராமணன் போய் சொல்லவே மாட்டான். மகான்கள் கணபாடிகள் அவ்வளோ அழகா தேன் சாடிவே. அதுல இன்னொருத்தன் சொல்றான், சனாதனத்தை கடைப்பிடிக்கிறவோ தப்பு செய்ய மாட்டாளே, ஒரு சனாதனத்தை கடைப்பிடிக்கிறவோ தப்பு செய்ய மாட்டாளே. எதிர சனாதனம் யாரும் கேட்க மாட்டான். ஏன் சனாதனன்றதுல ஜாதி இல்லைன்றது பிரம்மேந்திர சொல்லிடுறாரு. சனாதனத்துல ஜாதி கிடையாது, ஜாதிய கீதையும் சொல்லல, வேதமும் சொல்லல. இவங்க நடுவில் பார் பிராமணரா அவ்வளவு போல்டா போட்டு ஓடுகிறார். நீங்க அதுலதான் உஷாரா இருக்கணும். அவனுக்கு எந்த ஆர்கியூ பண்ணாலும் இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் பொய்ய அப்படியே தக்க வச்சுன்னு அதை அடிப்படையா வச்சு ஆர்குமெண்ட் பேசுவோம். அதே அடிக்கணும். நீங்க அந்த பேஸையே அடிக்கணும் கிடையாது. வர்ணாசிரமம் அதுகிட்ட பரவாயில்ல, அவன் அப்படி சொல்லிட்டு திரும்ப அதை ஆஃப் பண்ணிட்டு அவனுடைய இதுவே பேசுவான். பிராமணர் தானே பூஜை பண்ணணும், அதோட தர்மானுவான் திரும்ப. இல்லவே இல்லை. புரியுதா? அதனாலதான் அந்த குருநாதருடைய அந்த ஒரு பாடம் அதை நான் உங்களுக்கு இது பண்றேன். அதுதான் முக்கியமானது. இதுதான் காஞ்சிபுரம்லாம் வரணும் ஆசிரம் தர்மம்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துலதான் நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் திசை தப்பி போயிருந்தேன். வர்ணாசிரம தர்மப்படி நாம தர்ம யுத்தம் பண்ணி சத்திரியா நம்ம அதனால வீரமரணம் அடையணும், அப்பதான் பிராமணா பிறப்போம், அப்பதான் ஞானம் வரும். இப்படிலாம் மடத்தனமா என்னை எண்ணி கிளம்பிட்டேன் நான் இலங்கைக்கு போறேன்ட்டு. அப்போதான் இந்த பாடங்கள்லாம் தான் எனக்கு இவ்வளோ பாடம் நடத்தியும் உனக்கு நீ அந்த முடிவு எடுக்கிற பத்தியான்னு சொல்லிட்டு தான் அந்த நியூட்ரல்ல நில்லு. என்கிட்ட வரதுக்கு முன்னாலே காஞ்சிபுரம் வர்ணாசிரம தர்மம், காஞ்சிபுரம் சொல்ல மாட்டார் அவர், வர்ணாசிரம தர்மவாதம் உனக்கு உள்ளத்தில் இறங்கிடுச்சு, அதனால நியூட்ரல்ல நில்லு. இந்த பிரிவிலே உனக்கு ஞானம் வந்தா இந்த பிரிவிலே அந்த வர்ணாசிரம வாதங்கள் உன்னை விட்டு போய்விடும். அப்போ எனக்கு ஒரு பாக்கியம் இருந்தது, புண்ணியம் இருந்தது. இவ்வளோ பெரிய குருநாதர் பிரம்மேந்திரிட போய் சேர்ந்து அவருக்கு சொன்ன பயிற்சிகளை செய்து, அதுவும் ஒரு 2 வருடம் தீவிர ஜபதப தியானத்தில் இருந்து ஆனாண்ட புதி எட்டி பிடிச்சிட்டேன். தானா வருமாசம் அது ஒழிஞ்சுது. அப்போ மீதி பேர் எல்லாருக்கும் அப்படி ஒழியுமா? மீதி பேர் எல்லாருக்குமா அந்த பாக்கியம் இருக்குமா? இருக்காது. அப்போ நாம தானே அதை எடுத்து சொல்லணும். வர்ணாசிரமம் பொய். அது காஞ்சிபுரம் இருந்தா கூட என்ன, இப்போ அவர் மேல ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுத்திட்டு அவர் கடவுளாவே நினைக்கிறாங்க எல்லாரும். நீன்னு அவரை பத்தி இப்படி இப்படி வர்றது சுத்தி அந்த பொய்யையே தக்க வைப்பானுங்க. அதனாலதான் கடவுள் எனக்கு அந்த காமிச்சான். காஞ்சிபுரம் மேல தேரல அந்த வாயில் விசிறி அடிச்சு உங்ககிட்ட சொன்ன உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயும் அதை அமுக்கிக்கின்னு இருக்கிறான். அதை பார்க்காத யாருக்கும் பரப்போத பார்த்துக்கிறானா. இது தெரிஞ்ச விஷயம் தானே. நீ எல்லாம் செய்யலன்னா தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அமுகர் வேலையை செய்யலைன்னா பாப்பானாவான்னு எனக்கே டவுட் வந்துடும். அமுகர் வேலை செஞ்சாதான் நம்ம சரியாதான் சொல்றோம், அவன் பாப்பான் கரெக்டா தான் செய்யறான் அப்படின்ட்டு எனக்கும் அந்த நிச்சய புத்தி இருக்கும். அதனால அந்த காஞ்சிபுரருடைய அந்த இது அடுத்த பாடம் கடவுள் பிரிச்சுட்டான். அதுக்கு என்ன பண்றது என்னன்னு சொல்றான். எத்தரப்பு மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை. இறைவனை வச்சுதானே சொல்றான். இறைவன் கடவுள் பஷ்டான், நாலு ஜாதியா பஷ்டான். யாரும் அந்த அளவுக்கு புத்தி எல்லாம் இல்ல. திருப்பி கேட்க மாட்டேன், ஏன்டா அப்ப கடவுள் நம்ம இந்து கடவுள் இந்தியாவை மட்டும் பச்சாராடான்னு கேட்கணும். ஏன் வெளிநாட்டுல எல்லாம் ஜாதி படிக்கல கடவுள், அப்ப இந்தியாவை மட்டும் பச்சார் சின்னூண்டு கடவுளா நம்ம கடவுள்? அதுதான் ஆன்சர் சொல்றாரு. எத்தரப்பு மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை. இறைவன் பேரால சமயங்களே ஜாதிகளை பிரித்து அவைகளை நியாயப்படுத்தியது. அது கூட தெரியுமா? குருநாதர் பிரம்மேந்திரருடைய பாடம் முழுக்க சமயம்னு வரும், ஆன்மீகம்னு வரும். இந்த சமயம் என்பது செயற்கை. ஆன்மீகவாதி ஒருவனுடைய அனுபவங்களை முன்வைத்து பின்னால வரவன் நிறைய சாஸ்திரம் புஸ்தகம்லாம் இட்டு கட்டி அவன் உருவாக்குறது செயற்கையா உருவாக்குறது பேர் சமயம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. சமயத்தை அடி அடின்னு அடிப்பார்.
சமயம் வந்து வேஸ்ட்ன்னு சொல்றாரு. அது கடவுளை தெரிந்தவன் தான் பக்தன், கடவுளை தெரியாமலேயே இவனுங்க உருவாக்குறது தான் சாஸ்திரம். அப்ப சாஸ்திரத்தை காட்டி 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 பேசுவான். அதனால இவனுக்கு இஷ்டத்துக்கு அதில் எல்லா பொய்யையும் கழுத்து பிடிப்பார். கடவுள் 4 ஜாதியை பஸ்டான் பரப்பிட்டான. இவ்வளவு பெரிய மகான் அதே சென்னையில ஹார்ட் ஆஃப் த சிட்டி அதில் உட்காந்து அவர் படம் நடத்தினார. எத்தனை பாப்பா அவரை ஃபாலோ பண்ணான்றீங்க? பிராமின் தானே, பிராமினிக்கு பிராமினி அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு நீ ஃபாலோ பண்ணி இருக்கணும்ல. இல்லவே இல்லை. இங்க நான் உட்காந்து லெப்ட் காத்தார என்ன லொட்டி எடுக்கிறானுங்க அங்கிருந்து உட்காந்துக்குன்னு. நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சாமி கொடுக்குற ஆளுங்க போடுறானுங்க 2 பேரும். நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வேதம் தான் உயர்ந்ததான். இப்போ திருட்டு முண்டங்க இவ்வளவு நாள் பிரம்மேந்திர ஒட்டிக்கின்னு அவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் வாங்கின்னு பணக்காரனமா ஆயிட்டு அவருடைய கொள்கையை அடிக்கிறானுங்க பாரு. அவரு கொள்கையை மட்டும் இல்லை, அவரே அடிச்சானுங்கன்னு தான் சொல்றாங்க எல்லாம். அவரே அடிப்பானுங்க, உதைப்பானுங்க, அந்த பாப்பானுங்க. அந்த காஞ்சி மடத்து சிங்கேரி மடத்துல லிங்க் வச்சுன்னு அவனு சொல்றது கேட்டு இங்க சாமியை அடிப்பானுங்க, உதைப்பானுங்க. மோசமான கும்பல். இந்த பாட பின்ன எப்படி அவனுக்கு ஏறி இருக்கும்? எத்தரப்பு மக்களும் இறைவன் பிரிக்கவில்லை, சமயங்களே ஜாதிகளை பிரித்து நியாயப்படுத்தியது. சமயம் சிரித்தது போல் இறைவனும் சிரித்தான். இறைவன் சிரித்தான் சொன்ன ஒரே மகான் பிரம்மேந்திரர் தான். யாரும் அவளுக்கு போல்ட சொல்லணும். சமயம் சிரித்து போச்சு, அதனால அதுல இறைவனை சிரித்து போயிட்டான். அப்ப என் போன்ற சீடர்களுக்கும் உங்களுக்கும் சாமிகள் கொடுக்கிற கட்டளை என்ன? புனித இதயங்களை பிரித்த சமயத்தின் பிடியிலிருந்து இறைவனை பிரி. நல்ல ஞாபகம், இதெல்லாம் சாதாரண பாடமே இல்லை, ஆழ பதிய வச்சுக்கணும். குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஜாலரா தட்டிங்கன்னா அவனுக்கு போகக்கூடாது. என்ன சொல்றாரு? புனித இதயங்களை பிரிக்குது இல்லையா? இப்ப கிறிஸ்டியானிட்டின்னா இயேசு ஒரு புனித இதயம், முகமது நபி ஒரு புனித இதயம் இஸ்லாத்துன்னு சொன்னா, இந்துசம் சொன்னா ராமபிரான், கண்ணபிரான், நிறைய எண்ணற்ற புனிதர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாம் சமயத்தை முன் வச்சு சமயத்தை வச்சு பிரிச்சுக்கினே இருக்கிறான் பாரு. அதான் சமயம் அந்த புனித இதயங்களை பிரிக்கிறான் பாரு. இப்ப நானே ஒரு ஒரு இந்த வகுப்பு எடுக்கிறான், இந்து சமய வகுப்பு தான் எடுக்கிறான். அதுல ஒரு பாப்பாவை புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இவன் ஒரு விபூதி பூசிய பாஸ்டர், விபூதி பூசிய பாஸ்டரம். இன்னொருத்த இவன் இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவனா மாத்துறதுக்கு ஐடியா பண்ணிக்கணும், கிறிஸ்துவ மிஷினரி கிட்ட காசு வாங்கிக்கின்னு. நான் என்ன சொல்றேன், இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த நிலையில இருக்கிற எண்ணெய் தவறானவன்னு பதிவு போடுறான் பத்தியா, அது எவ்வளவு பாவம்னே அவனுக்கு தெரியல. பாப்பானுக்கு ஒரு நிலை இந்த அளவுக்கு அம்மை எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறான், மஞ்ச மாதம் எனக்கு மாத்திரை பேரை சொல்லி நல்லாக்கி கூப்பிட்டுக்கிறாங்க, நான் வர்றது நின்றுட போகுதுன்னு. அதே மாதிரி நேரில் பேசுறாங்க. முதல்ல போகும்போது மஞ்ச மாதம் பார்க்காமலே திரும்பிடுறாங்க, அவங்க சன்னிதி அங்க இருக்குன்னு தெரியாம. புகாம்பர தெருக்குன்னு இறங்கிட்டாங்க, இறங்கி மலையாளம் தான் பேசுறாங்க. புகாம்பர இன்னொன்னுதான், ஓ இங்கதான் இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். இந்த நிலையிற எண்ணெய் இவன் போய் இவன் காசு வாங்கின்னு கிருஷ்ணா அது இந்த மாதிரி கமெண்ட் போடுறான்னு. அப்போ பிரம்மேந்திரர் அந்த பாடம் இதுல இல்லை. அப்போ பிரம்மேந்திரர் சொன்ன பாடம் என்ன, அந்த பாடம் நினைவில் வைத்துக்கணும். ஒரு நிலை எட்டி பிடித்தவர்களிடம் நீங்கள் நெருங்கி பழகும்போது எச்சரிக்கையா இருக்க வேண்டும், அவர்களை பற்றி நீங்கள் எண்ணத்தினால் கூட தவறாக எண்ணக்கூடாதுன்னு சொல்ல. ஒருவேளை உங்களுக்கு தவறாக தவறான எண்ணம் வருதுன்னா அவளை விட்டு நீங்க பிரிந்து விடுதுதான் நல்லது. ஏன்னா அந்த எண்ணம் தான் அங்க முக்கியம், எண்ணம் முதல்வாதம். அந்த எண்ணம் தவறாயிருந்தா அது உங்களுடைய ஆன்மாவே தோஷம், சூரியன் சுடுவதை போல சுல் என்று சுட்டுவிடும். பிரம்மன் எழுதியிருக்கிறாரு, தெரியுதா? இவ்வளவு விஷயம் இருக்குது ஆன்மீகம், ரொம்ப நுட்பமான விஷயம். தூக்கத்திலே கமெண்ட் போடுறான். அப்படியே காசு வாங்கினான்னா எல்லாரும் கிருஷ்ணனா மாதவரோட சென்ட் பீட்டர் தான்டா. நானே என்ன கிறிஸ்டியனா மாறலடா. இயேசு ஒரு நாள் கூட என்ன கிறிஸ்டியனா மாற சொல்லல. இந்த எம்எஸ்என் Q&A அமெரிக்கன் போரம், அது எனக்கு அவங்க அமெரிக்கன் கிறிஸ்டியன் ஆர்குமெண்ட் வருது. நான் சொல்றேன் இயேசு எனக்கு தெரியும், ஆனா நான் சென்ட் பீட்டர் என்றதை ரிவீல் பண்ண நான் அவங்க கிட்ட சொல்லலை. ஆனா இயேசு என்னை இதுவரையும் 3 முறை சந்திச்சிருக்கிறாரு, என்னை இப்ப நல்லா பாராட்டி இருக்கிறாரு. ஆனா ஒரு வாட்டி கூட அவர் நீ கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுன்னு மதம் மாற்றத்தை அவர் சொல்லவே இல்லை. அதனால இயேசு தனிதான், இயேசு பெறாத இந்த கிறிஸ்டியர்கள் அடிக்கிற கூத்து தனிதான் அவங்களுக்கு அப்பவே சொன்னேன். அதனால இது கிடையவே கிடையாது. அதுதான் சொல்ல வர்றாரு. இவரும் புனித இதயங்களை பிரிக்குது சமயம். அவன் கிறிஸ்டியானிட்டின்னு பிரிக்கிறான், இவன் இந்தோடான்னு பிரிக்கிறான். இவங்களுக்கு வேலை என்னன்னா அச்சின்னு சாகணும் ஜனங்க. அதனால அவைகளிடமிருந்து இறைவனை பிரி. இப்ப என் போன்றவர் நீங்க எப்படி பிரிப்பீங்க?
அது என் போன்றவர்களுக்கு அந்த வேலை. சமயத்தின் பிடியிலிருந்து இறைவனை பிடி. இந்துடா அப்படின்னு சொன்னா நான் உடனே கிறிஸ்டியன் டான்வான், நான் சொல்லுவேன் ஜீசஸ் டான்வான். அவன் இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை கும்பிடாதீங்க, பிசாசங்களை போட, நான் சம்பந்தரே நான் தான்டான்னு சொல்லுவேன். எனக்கு அண்ணாமலை நேரில் தரிசனம் கொடுத்தாரா, நானே அவங்ககிட்ட சொல்லுவேன். அவன் பகவான் முழிக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. இதுதான் சமயவாதம். புரியுது உங்களுக்கு? எந்த சமயமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், இந்து சமயம் இருக்கட்டும், இஸ்லாத்தா இருக்கட்டும், புத்திசமா இருக்கட்டும், ஜெயினிசம் இருக்கட்டும், எது ஒன்றா இருக்கட்டும். ஆனா சமயவாதன்றது அந்தந்த கடவுளை தெரியாமலே அவங்க ஆர்கியூ பண்றது. அதே ஆன்மீகவாதின்றது இதுல இருக்கிற எல்லா கடவுளையும் எனக்கு தெரியும். நேரா ஒருத்தரும் ஒரு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணா, புத்தன் நேரில் உபதேசம் பெற்றவன். அவர் அந்த விண்ணுலகளை சந்திச்சு இயேசுபிரான் சந்தித்து சென்ட் பீட்டர் அந்த எழுந்து நில்லுன்னு தூக்கி நிறுத்துறாரு. வாசம்பந்தான் கூப்பிடுறாரு. சீர்காழி நான் படிச்சுன்னு இருக்கேன், பிஇ படிச்சுன்னு இருக்கேன். பாத யாத்திரை முதல்ல போறேன், சீர்காழிக்கு நடந்து போறேன், தனியா தான் போவேன். அப்பெல்லாம் சந்நிதி தரகுறாங்க, நான் போறேன். பார்த்தோன்னா உள்ள இருக்கிற சிவன் வாசம்பந்தான் கூப்பிடுறாரு. நான் எந்த சமயத்தை சேர்ந்தவன்? இப்ப ஜீசஸ் சென்ட் பீட்டர் தான் முதல் டிசைபிள். அவர் தான் கிறிஸ்டியானிட்டியே ஸ்தாபனம் பண்றாரு, இயேசு ஸ்தாபனம் பண்ணல. இவன் கெட்டு போயிடுச்சு, இந்த யூத சமயம் பிராமணன் நோஞ்சி கெடுத்துட்டானுங்க. இப்ப என்னதான் பண்ணாலும் அவன் கெட்டு போன யூத சமயம், அதை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் தனியா இயேசுவை முன்னிலைப்படுத்திய கிறிஸ்டியானிட்டியை ஸ்தாபனம் பண்ணவரே சென்ட் பீட்டரும் சென்ட் பால் என்கின்ற ஒருவர் தான். 2 பேரும் தான் அதை இது பண்றாங்க. மகாவீரர் மறுபிறகு தான் சம்பந்தர் பிறகு. ஜெயினிசம் பேசுனா மகாவீரரே நான் தான். எங்க இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட மாட்டீங்கன்னா அவன் முழிக்க வேண்டியது, அவங்க கிட்ட பண்ண நான் முழிக்க மாட்டானா? என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? அவன் கிறிஸ்டியானா அவன் மாத்தினா ஒன்றும் கெட்டு போயிடாதுரா, நல்லது. நல்ல கிறிஸ்டியானா மாத்தினா நல்லது தான். அவனுக்கு பேயை கும்புறா, பிசாசு கும்புறான், போடா எப்படிடா சொல்லு. சென்ட் பீட்டரை தாண்ட சம்பந்தரா சைவம் தழைக்க தழைந்தாண்டி ஞான சம்பந்தம் என்று வந்தேன்டா நான் தாண்டா 2. ஜெயினர்களுக்குன்னா வேலை, நான் தானே மகாவீரரே. பாரா பிரம்மேந்திர எழுதியிருக்கிறாரு, பாடுறா மகாவீரரே தன் பெயரால் சமணர்கள் செய்த தவறுகளை தண்டித்து அவர்களை திருத்துவதற்காக மகாவீரரே சம்பந்தராக அவதாரம் செய்து வந்தான் எழுதுகிறாரு. அவரு நான் சொல்லல, பிரம்மேந்திரன் எழுதியிருக்கிறாரு. எடுத்த உடனே நான் அதை யூஸ் பண்ணல, எனக்கா தெரியட்டோம்னா அப்புறம் எனக்கு தெரியப்படுத்தின பெரியவங்க 2 வருடங்களாக. அப்புறம் தான் நான் மெதுவாக உங்ககிட்ட சொல்லாமா, நான் மகாவீரரா நான் தான் சம்பந்தரானா. இப்படி போயிடுகிற ஆன்மீகம் என்பதே ஒரு தனி விஷயம். அதில் இதை நீங்க மறக்கவே கூடாது. புனித இதயங்களை பிரித்த சமயத்தின் பிடியிலிருந்து இறைவனை பிரிப்பு. என்னுடைய பணியெல்லாம் அது அந்த மாதிரியே தான் இருக்கும். சமயவாதம் செய்யவே மாட்டேன் நான். அவட எந்த வந்துடுங்க, அவட எந்த தான் மதம் உயர்ந்த மதம் அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். அடுத்த பாடம் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி செஞ்சா அது சமய உணர்வு. இந்த சமய உணர்வு அழுகிய மாமிசம் போன்றது. என்வி சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அழுகி போன மாமிசம் எவ்வளோ நாத்தடிக்கும்னு சொல்லிட்டு. அதனால இது அழுகிய மாமிசம் சமய உணர்வுன்றது. இப்போ இவங்க தானே பண்றாங்க, இந்துடா ஜாதியில நொந்துடான்னு சொல்லின்னு வரைய. அப்போ ஒரு உண்மை உணர்ந்த ஒருத்தான், ஆமா அண்ணாமலை தரிசனம் பெற்றேன்னு நான் சொல்றேன்னு இந்த இந்துடான்னு கத்துறானுங்கல்ல, இவங்க ஒருத்தராவது ஆமா நானும் அண்ணாமலையார நேரு தரிசனம் சொல்லு, ஒருத்தனை சொல்லு. இந்த பக்கம் கிறிஸ்டியானிட்டி இயேசு நாமத்தினால இயேசு பேய்களுக்கும் போறீங்க, பிசாசுகளுக்கும் போறீங்க. நீ பாத்தியா, நான் சொல்றேன் இயேசு என்னை சந்தித்தார்னு சொல்றேன். இன்னமும் சந்தித்து கொண்டிருக்கிறார். 10 வருடங்கள் கழித்து தான் நான் அந்த இது ஐ ஆம் வெயிட்டிங்னு சொன்னார். அப்புறம் தான் இயேசு சந்தித்ததே நாம் சொல்லலை வழி உலகத்துக்குன்னு சின்னதாக ஒரு சர்ச்சு ஒன்று கட்டி அப்புறம் வெள்ளிக்கிழமையான இயேசுனுடைய உபதேசங்கள் இருந்தது. நீ சொல்லு கிறிஸ்டியானிட்டி தான், கிறிஸ்டியன் தானே, என்ன கிறிஸ்டியன் தான் நீ. மீதி அந்த சமயங்கள இயேசு ஒருவரைய உண்மையான கடவுள், மீதி பேரெல்லாம் பொய் கடவுள்னு யாரா சொன்னார்? இயேசு சொன்னார். என்ன சந்திச்சு இன்னி வரைக்கும் சொல்லலையே இல்லையா? பிராமணர்கள் நடராபிஷேகத்தை கெடுக்கிறாங்க. நான் ஒரு 3 மாசமா அப்செட்டாக இருக்கிறேன். அதுக்கு பிறகு இயேசு தான் தூக்கி நிறுத்துறாரு. எனக்கு எல்லாத்தையும் சினிமா படம் போல காட்டார். நான் எப்படி சென்ட் பீட்டரா அவரோட விண்ணுலகளை சுத்தின்னு இருந்தேன், அப்புறம் எப்படி சம்பந்தரா பிறந்தேன், எல்லாத்தையும் காட்டுறவரு வாயில சொல்லலை, விளக்கமா சினிமா படம் வர காமிச்சிட்டாரு. எனக்கு காமிச்சிட்டு ஏற்கனவே எனக்கு இவங்க சொன்னதுதான் சீர்காழி சிவபெருமான் சம்பந்தான்றார். ஏற்கனவே எனக்கு உண்ணாமலை அம்மனும் நீ சம்பந்தனா இருந்தா ரமணரா இருந்தாலும் சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் இயேசு புராணம் காட்டுறாரு. அந்த சம்பந்தர் பிறகு எப்படி பிறந்தான்னு காமிட்டுறாரு. காட்டிட்டு நீ உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்து சமயம் அழிந்து விட்டு சமணர் பௌத்த சமயத்துல பிராமணம் பூந்து இந்து சமயத்தை ஒட்ட ஒழிச்சோடனே இவன் தான்
அப்ப அனல்வாத புடவாதெல்லாம் செஞ்சு சிவன் உண்மையான நிரூபிச்சு தூக்கி நிறுத்துறவரே சம்பந்தர் தான். அந்த சம்பந்தர் சென்ட் பீட்டரே தான். அப்ப இயேசுபிரான் தூக்கி நிறுத்தி என்ன சொன்னாரு? இதற்காக கவலைப்பட வேண்டிய அவர்கள் தானே தவிர நீ இல்லை, எழுந்துருன்னாரு இயேசுபிரான். இந்த பிரிவிலையும் தூக்கி நிறுத்தினாரா இயேசு? என்ன நீ சொல்லு, உண்மையான கடவுள் இயேசு தான், நீங்க சாத்தான கும்பிட்றீங்க, அப்படி கும்பிட்றீங்க, இப்படி கும்பிட்றீங்க, இவனுக்கு பண்ண விட்றானுங்கல்ல. சரி நீ சொல்லு, இயேசு என்னை சந்திச்சார், நான் சொன்னேன், இன்னை வரைக்கும் என்னை இது பண்ணலாம். அதே மாதிரி நான் அதுக்கு பிறகும் சிவனை வழிபடவே இன்னொரு முறை சந்தித்து அவர் எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் தான், இந்த பிரிவில் கொடுத்த சர்டிஃபிகேட் தான். சென்ட் பீட்டர் இருந்தப்போ கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன கொடுத்தாரு? கெஃபாஸ்ன்னாரு. கெஃபாஸ்ன்னா கற்பாறை, இவன் பக்தியிலே கற்பாறை போன்று உறுதியானவன்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னும் இது பைபிள்ல. இவனே எனது முதல் சீடன், இவன் மீதே எனது ஆலயத்தை எழுப்புவேன்னு சொல்லி அப்போ கொடுத்த சர்டிஃபிகேட் அது. அதே சென்ட் பீட்டர் நான் இப்ப இந்த பிரிவில் என்னை சந்திச்சு தூக்கி நிறுத்தி நான் உடனே நான் சமய வெறுப்பு வரணும்ல, இனிமேல் நான் சிவனை கும்பிட மாட்டேன், நான் இயேசு நான் தூக்கி நிறுத்தினாரு அப்படி என்னப்பா? இல்லவே இல்லை. அதுக்கப்புறமும் நான் தொடர்ந்து இது பண்ணேன். அப்பதான் சொன்னார், ஐ ஹவ் நெவர் met such a person in my life. இயேசுபிரான் இந்த பிரிவில் எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட். இப்படி ஒரு மனிதனை என் வாழ்நாளில் நான் சந்தித்ததே இல்லை. இயேசுபிரான் சொல்றார். அவரு தெரியாத மனிதர்களே இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரிவில் சொன்னார், இப்படி ஒரு மனிதனை என் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அதை அந்த வாசகத்தை எழுதி போட்டு நான் சொல்றேன்னு, நான் கிறிஸ்டியனா மாறல, யாரையும் மாற்றவும் இல்லை, நீ கிறிஸ்டியானிட்டி தான் அப்படின்றல, நீ சொல்லு, இயேசு என்னை சந்தித்தார், என்னை இதெல்லாம் இந்த அளவு பாராட்டி 1 to 1 அவ்வளவு அருமையாக என்னை ஆசீர்வதித்தார், நீ சொல்லுப்பா. ஏன் சொல்ல மாட்டேற? புஸ்தகத்தை மட்டுமே வச்சுக்கின்னு அதெல்லாம் இந்த இதுல வருது. நான் நிறைய விளக்கம் சொல்லி நேரம் ஆயிடும் போது, அதனால நாடு இதை விரும்பவில்லை. சமய உணர்வு அழுகிய மாமிசம் போன்றது, நாடு இதை விரும்பவில்லை. சமயம் கடந்த இறைவன் தேன் கிண்ணம், இவனையே அனைத்து நெஞ்சங்களும் விரும்பி கேட்கின்றன. நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 25-30 வருடமா நான் இங்க லெப்ட் அடிச்சுன்னுக்கிறேன். என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் பேசுறது சமயம் கடந்த இறைவன் தான் இல்லையா? இது சமயம் கடந்த இறைவன் தான். அண்ணாமலையார் தரிசனமும் சொல்றேன், மஞ்சமாதா வழிகாட்டுறத சொல்றேன், அம்மை எனக்கு இலக்கணம் சொல்லி தந்து காளிதாசனை சொன்னதே சொல்றேன், இயேசுபிரானை சொல்றேன், புத்தரை சேர்ந்து உபதேசம் பண்ண சொல்றேன். இது சமயம் கடந்த இறைவன் தானே. நீங்க 25-30 வருஷமா வரீங்களே, நான் உங்களுக்கு ஏதாவது வர மூட்டையா இந்தா பணம் வச்சுக்கோ, இந்தா தங்க காசு வச்சுக்கோ, இப்படியா கொடுக்குறான்? குறி கூட சொல்றது இல்லை. போடே போட்டு யாரா குறி கட்டுற போறாங்களோ, நீங்க குறி சொல்வது கிடையாது. ஆனா 30 வருஷமா நீங்க எப்படி தொடர்ந்து என்கிட்ட வரீங்க? அதான் அந்த பாடம் சொல்லுது, சமயம் கடந்த இறைவன் தேன் கிண்ணம், இவனையே அனைத்து நெஞ்சங்களையும் விரும்பி கேட்கின்றன. அனைத்து நெஞ்சங்களும் விரும்பி கேட்கின்றன சொல்றாரு, அதுதானே உண்மை. அப்புறம் சொல்றாரு, இறைவனை உள்ளத்தில் வை, சமயத்தில் உள்ளத்தை வைக்காதே. புரியணும் உங்களுக்கு வித்தியாசம், அதுக்காக சொல்ல வரோம். இறைவன் வேறுதான், சமயம் வேறுதான். இறைவனை உள்ளத்தில் வை, சமயத்தை உள்ளத்தில் வைக்காது. இவங்க அதானே சொல்றானுங்க, இந்துடா ஜாதியில நொந்துடா, அப்படியே அவன் கிறிஸ்டின் சர்ச்சை கள்ள விட்டாடுறா, இதெல்லாம் சமயவாதங்கள், இதை உள்ளத்துல வைக்காதே. இச்சொல்லை கேட்டவுடன் உனக்கு கோபம் வரக்கூடாது, வந்தால் நீ ஏன் ஆண்டவனின் துரோகி. ஆண்டவனின் துரோகிக்கு சாமியில் கொடுக்குற டெஃபினிஷன் பத்தியா? சமயத்தை உள்ளத்தில் வைக்காதே, இறைவனை உள்ளத்தில் வை. சாமிகள் புத்தர் பாடம் நடத்துவாரு, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார், ஈஸ்டர் கொண்டாடுவார், மகாவீர் எல்லாமே அவர் கொண்டாடுவார். அதனால சமயத்தின் இவங்க சமயவாதம் பண்ணியிருந்தா நேரம் அவர் எங்கேயோ தூக்கின்னு போயிட்டு இருப்பாங்க. அவருக்கு இருக்கிற சித்துக்கு அப்படியோட தான் அப்படின்னு எடுத்துங்க. அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. அவர் தான் அந்த வர்ணாசிரமத்தை அடின்னு அடிக்கிறாரு. அதனால எங்க இருந்தா அதை இது பண்றது? இது சில 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 பாடெல்லாம் நல்லா ரசிக்கும்படியா இருக்கும். சாமிகளுடைய பாடல், கரடிக்கு உடம்பெல்லாம் முடி, கடவுளை உணராதவர்களுக்கு சாதி சமய பாகுபாடுகளே உயிர். கடவுளை உணராத தொட்டு அவங்களுக்கு என்ன ஜாதி சமயம். இந்த ஜாதிக்காரன் இந்த பட்டு கருவறை பூஜை நீங்க எடுத்தோன்னு ஒரு அர்ச்சனை பேருண்ணா, நட்சத்திரம்ண்ணா, குளம்ண்ணா, கோத்திரம்ண்ணா, அதுதான் ஜாதி. குளம் ஜாதி குளம் கோத்திரம் கேட்டு அடையாளத்தோட இவர் அனுப்பி வைக்கிறாரு அவங்க ரெக்வஸ்ட்டை. அப்பதான் அது சரியா போகும். அட்ரஸ் மாதிரி வேற யாருக்குன்னா போயிடுச்சுன்னா
அதுதான் சொல்றாரு, கடவுளை உணராதவர்களுக்கு ஜாதி சமய பாகுபாடுகளே உயிர். கரடிக்கு சிரைப்பதில்லை, சிரைத்த கரடி வாழ்வதில்லை. கரடிக்கு போய் என்ன சிறைப்பாலாம் உடம்புலாம் முடியிருக்குன்னு. வெள்ளை கரடிங்க அதான், கருப்பு கரடிங்க அதான். இவங்கெல்லாம் தூரப்பிரதேசத்தில் ஆடு மாடு வச்சு இந்த வெள்ளைக்கரடிங்க பாப்பான்லாம் அந்த ஃபேர்ஸ்கின்னை வச்சு ஏமாத்துறது. அதே நம்பூர் கரடிலாம் கருப்பு கரடியா இருக்கும். ஏன்னா அந்த சீதோஷனில் அது வெள்ளைக்கரடியா இருக்குது, அதனால ரொம்ப வசதினா அது வாயில எடுத்துன்னு போய் தலையை விடுவீங்களா? கரடி தான் எங்க இருந்தாலும். அதே மாதிரிதான் பாப்பான் தான், பழைய பாப்பான் நீ அது வெள்ளையா இருந்தானா கருப்பா இருந்தானா ஒண்ணும் கிடையாது. அது போல கரடிக்கு சிரைப்பது கிடையாது, சிரைத்த கரடி உயிர் வாழ்வதில்லை. அது போல மேற்கொண்டோர் மாறுவதில்லை, மாற விரும்புவதும் இல்லை. வித்தியா புரியுதா? இப்போ நான் ஏன் அடிக்கடி சொல்றேன், நான் பிராமணர்களை திருத்தறதுக்காக நான் வரல, பிராமணர்களை திருத்துறது என் வேலை இல்லை. நான் தயவு செஞ்சு நான் பிராமணர்களுக்கு என்ன கோச்சிக்கு போறாங்க, அவங்களுக்கு திருத்த கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க மாற விரும்புவதும் இல்லை, அவங்க மாறுறதும் கிடையாது, அவங்களை மாற்றவும் முடியாது. விதிவிலக்குகள் பிரம்மேந்திரை போடுற பிராமணர், அவ்வளவுதான். அவர் வந்து பொட்டையுடன் ஓடுகிறாரு. அது மாதிரி சுவாரஸ்யமான பாடங்களா இதை எடுத்துக்கலாம். அவருடைய பாடங்கள்ல இது வந்து ரொம்ப அற்புதமான பாடம். இது சமயங்களில் அடைந்து கிடக்கும் கடவுள் சில சமயம் ஞானிகளாகவும் மகான்களாகவும் விடுதலை அடைந்து வெளியே வந்து சமயம் ஏற்படுத்தாத ஒற்றுமையை ஏற்படுத்துகிறான். எவ்வளவு நுட்பமான பாடம் இது. அவர்கிட்ட பாடம் பற்றின்னு சொல்ற பாப்பானுங்க இதெல்லாம் மறக்கலாமா? இல்லையா? இதை பத்தி ஆனா ஒருத்தராவது பேசுறானா? இல்லவே இல்லை. திரும்ப ஜாதி, திரும்ப சடங்கு, திரும்ப சம்பிரதாயம், யாகம் யஜ்ஞம், சுத்த மண்ணு. வீணாகிட்டானுங்க, ஜனங்களை வீணாகிட்டான். ரொம்ப கஷ்டம். குறைஞ்சபடியும் நீங்களாவது எல்லாம் மீண்டு வாருங்க. இந்த பாடெல்லாம் கொஞ்சம் நல்லா மனசுல பதிய வச்சுங்க. என்ன சொல்றாரு புரியுதா? சமயங்களில் அடைந்து கிடக்கும் கடவுள். எப்படின்னா, சர்ச்சுக்கு போனோம்னா அந்த இடத்துல ஒரு பாத்தியார் நிக்க வச்சுக்கின்னு, இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை ஓடிப்போங்கள், பிசாசுகளை ஓடிப்போங்கள் சொல்றது, அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது இது அதெல்லாம் பண்ணிக்கிறார். ஆனா அப்போ மெதுவா அந்த சமையல் அடைந்து கிடக்கிற கடவுள் இயேசுபிரான். அது மாதிரி இங்க சிவன் கோயில்ல அதாய நமகா, ஏதாவது நம்ம எனக்கு ஒன்றும் புரியாய் நமகா, நீ அதையாவது பண்ணிக்காய் நமகா வந்துக்காய். அங்கே கடவுள் சிவன் வந்து அதில் மாட்டிக்கிறார், பெருமாள் மாட்டிக்கிறார். அதே மாதிரி எல்லா சமய கடவுளும் சமயத்து உள்ள அடைந்து கிடக்கிறார்கள். அவங்க தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா அதுலேயே அடைந்து கிடக்க முடியாது. ஏன்னா இந்த புழு பில்டப் இருக்குதுல, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வச்சு அந்த பொய் பில்டப் நிறைய சேர்ந்துடும் எல்லா சமயத்திலுமே. ஆனா உள்ளகிற கடவுளை மாட்டிக்க வேண்டியதுதான். அப்போ இது எல்லாம் இல்லாத பக்த வரானான்னு பார்த்துக்கினே இருந்து நான் என்ன மாதிரி போனோன்னு, இப்ப நான் உனக்கு பலமுறை சொல்லிட்டேன், நான் வந்து பிராமணனும் கிடையாது, எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. ஆனா உண்ணாமலையாம என்கிட்ட பேசுறாங்க, அண்ணாமலையார் தரிசனம் தவிர புத்தரை சந்திக்கிற மேல் உலகத்துல இயேசுபிரான் நேரா சந்தித்து எழுப்பி நிறுத்துற. எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி பைபிளை முழுக்க தெரியாது, எனக்கு இப்ரு மொழியும் தெரியாது, மந்திர மாயம் எதுவுமே தெரியாது. மஞ்ச மாதம் வந்து வழி நடத்துறாங்க, மாத்திர பேரை சொல்லி என்ன நல்லாக்கி அங்க கூப்பிட்டுக்கிறாங்க. நடந்துக்கினே இதை இன்னி வரைக்கும். அப்ப சமயத்தை ஃபாலோ பண்ணியா நான் இதெல்லாம் எனக்கு நடத்துறாங்க. நம்ம ஒரு சமயத்தை சார்ந்தோம், இந்து சமயத்தை சார்ந்தோம், அவங்களும் அப்படியே பிராமணனும் வச்சு அப்படியே ஒரு இந்த யாகம் பண்ணிக்கணும், மகா சங்கடகர சதர்த்தி யாகம் பண்ணிக்கணும், மிருத்தஞ்ச யாகம் பண்ணிக்கணும், எதிரியெல்லாம் புஷ்கன் போடுவான். இதை நம்பி ராஜாங்கள்லாம் பண்ண, இந்த ராஜாங்க தான் புஷ்கன் போட்டானுங்க. ஒரு ராஜா காணும், கண்கூடிய காட்டியே இவங்க இன்னும் பண்றானுங்க. இவங்க மடையானுங்களை இவங்க என்ன செய்யறது இவங்கள? அப்ப சமயங்கள் அடைந்து கிடைக்கிற இந்த கடவுள், இந்த கடவுளுக்கு இது சம்பந்தமே இருக்காது, விதியேன்னு கம்முன்னு இருக்கும். ஏன் இவங்க பேரெல்லாம் நடத்துறான் எல்லாம். அப்ப இது என்ன பண்ணுமோ, அந்த கடவுள் எங்கன்னா ஒரு இடத்துல புடுங்கி வெளில வந்துருமா? அப்படி சொன்னாலும் நல்லா புரியும். புடுங்கி வெளில வந்துருமா? சமயங்கள் அடைந்து கிடைக்கும் கடவுள் சில சமயம் ஞானிகளாகவும் மகான்களாகவும் விடுதலை அடைந்து வெளிவந்து விடுதலையில வந்துருமா? அதுக்கு பிறகு வெளிவந்து சமயம் ஏற்படுத்தாத ஒற்றுமையை ஏற்படுத்துகிறான். சமய ஒற்றுமை ஏற்படுத்தாது, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சண்டை மூட்டிக்கினே இருப்பான்,
சாமியிலே பிராமணா இருந்துட்டு அடிக்கடி பிராமணன்ற வார்த்தையெல்லாம் அவர் ரொம்ப யூஸ் பண்ணல. நம்பானா புரிஞ்சுக்கணும். இவன் தானே அதில் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறான். குட்டி கலாபணம் பண்ணுதேன் யூத சமயத்தில் ஆரம்பிச்சு எல்லாமே வெளியிலேருந்து நுழைவான். குட்டி கலாபணம் பண்ணுவான், இயேசு கலாபட்டு இங்கே ஓடியாந்துருவான். இங்கே சமண சமயத்தில் பௌத்த நுழைஞ்சு இந்து சமயத்தை ஓட்ட வச்சு அப்புறம் கடலில் கட்டி கடலை தூக்கி போட்டுட்டு அப்புறம் இவங்க எல்லாம் ஜெயிச்சு காட்டணும். டப்புக்கண்ணு இந்துடான் இந்த பக்கம் வந்துடுவா. இவனுக்கு தான் வேற யாரும் கிடையாது. சரிதான். அதனால விடுதலை அடைந்து சமயம் ஏற்படுத்தாத ஒற்றுமையை ஏற்படுத்துகிறான். இப்ப நான் இன்னில் லெவல்ல பிரம்மேந்திரர் இருந்தாரு, அவர் சமாதி ஆயிட்டார். இப்ப வாழ்ந்து நிற்கிற சாமியார்ல இந்த சமயம் கடந்த இந்த ஒற்றுமையை இன்னைக்கு ஏற்படுத்துறது, நான் ஏற்படுத்துற இந்த ஒற்றுமையை வேற யார் ஏற்படுத்துறாங்க நீங்க சொல்லுங்க. இல்லையா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, வேற சாமியார்கிட்ட போனோம் சாமி, அவங்க இந்த மாதிரி அனுபவத்தோட செய்யணும். வேற தத்துவ புஸ்தக விளக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அனுபவத்தோட நான் இயேசுவை சந்தித்தேன்னு சொல்லணும், புத்தரை சந்தித்தேன்னு சொல்லணும், சிவபெருமான் வாசம்மா தான் என்னை கூப்பிட்ட மாதிரி என்னை கூப்பிட்டாரு, அம்மை இலக்கணம் சொல்லி தந்தான்னு சொல்லணும், மஞ்சம்மா தான் எனக்கு ஏன் ஐயப்பன் எனக்கு தமிழ் சொல்லி தந்தார்ல, உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் இல்லையா, தேடப்படுகின்ற இறைவனை இறைவன் என்று அழைப்பதே சரியானதுன்னு சபரிமலை எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாருல ஐயப்பன், இது மாதிரி சொல்லு. அப்ப இது சமயம் ஏற்படுத்தாத ஒற்றுமையை நான் ஏற்படுத்துறேன்னா இல்லையா? அவங்களுக்கு எந்த சமயத்து மேல விருப்பம் வருமா என்கிட்ட வரவங்களுக்கு? அவன் முஸ்லீம் ஆவான் அடுப்பட முதல்ல வேலையை போடுறான் போயினே இருப்பீங்க. அவன் கிறிஸ்டியன் சர்ச்சை கல்ல விட்டாடி. ஆனா இயேசு உண்மை, அவரை நீ நம்பு, அவ்வளவு போதும், நீ என்னத்துக்கு அவன் பேச்சு கேட்கிற போயினே இருப்பீங்க. இதைதான் சொல்றார், சமயம் ஏற்படுத்தாத ஒற்றுமையை ஏற்படுத்துகிறான். இது எனக்கே தெரியாது. ஆனா பிரம்மேந்திரன் என்ன சொல்றார், சமயத்தில் அடைந்த கடவுள் தான் வெளில இதெல்லாம் செய்யறான். இப்ப மகாவீரர் சம்பந்தரா சமணர்ல தண்டிச்சார் இல்லையா, அது என்னது? அது ஜெயின மத கடவுள் மகாவீரர். அவரு தானே சம்பந்தரா அவங்களை திருத்தி அவங்களை தண்டிச்சு திருத்துறாரு. இதுதான் அவரு சொல்றாரு. இது ஒன்றில் தான் சமயங்களுக்குள் ஒற்றுமை இருக்கிறது. சமய ஒற்றுமைன்றது இப்படி அந்த கடவுள் வெளியில அந்த ஒற்றுமை ஏற்படுத்தினாதான் முடியும். சமய மாற்றமும் மத ஆக்கிரமிப்பும் மத பாதுகாப்பும் உலக ஒற்றுமையை ஒரு நாளும் ஏற்படுத்தாது. புரியுதா? சமயத்தின் பேரால இவங்க வச்சிருக்கிற இந்த அமைப்புகள் இதெல்லாம் உலக ஒற்றுமையை ஏற்படுத்தாது. சண்டை தான் மூட்டி விட அவனுக்கு கடவுள் தெரியாது. அப்ப எனக்கே போட்டானுங்கல்ல பிராமண பீடாதிபதி எல்லாம் சங்கம் கூட்டி பாசுன்னு ஒருத்தவனை கொலோனாராம் ஜெயேந்திரர். இறங்கி அவன் பெரிய சொல்லிட்டாரு, பண கோடி கணக்கில் வச்சுக்கிறான். அந்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த அமைப்புகள் கொச்ச கொச்சன்னு கிடக்குது. எனக்கு அப்பயே டவுட். இந்த வாட்டி நாங்கள் சபரிமலைக்கு போகும்போது பார்த்தா இது வரைக்கும் இல்லாத விஸ்வ இந்து பரிஷத் புஸ்தகம் இது நாங்கள் போட்டிருந்தோம். இது இந்த இத்தனை வருஷம் இருந்தது இல்லை. எனக்கு தெரியும் இவங்க விஹெச்பி கிட்ட தான் கொடுத்துக்கிறாங்க என்னை காலி பண்ற பொறுப்போடு. அப்பயே டவுட் வந்துச்சு, இந்த வாட்டி இறங்கிட்டானுங்க போல்டா. சென்னையிலேருந்து என்னோட உறவினரே ஒருத்தர் வந்தாரு. அவர் சொன்னாரு, எங்க இன்னும் விஹெச்பியில் இன்னும் முக்கியமான விஹெச்பி கிட்ட தான் கொடுத்துக்கிறாரு ஜெயந்தரை எனக்கு காலி பண்ற பயந்துட்டாரு. அவர் என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த வாட்டி இருந்தது. இது வருஷம் நாங்கள் போகும்போது இல்லை. இந்த வருஷம் தான் விஸ்வ இந்த பார்த்த உடனே தெரிஞ்சுங்க இந்த வாட்டி இருக்குது நம்மளுக்கு இங்கே வெட்டுன்னு. அதே மாதிரி நடந்ததை நாங்கள் இறங்கி வரும்போது அந்த பிடிச்சி தள்ளுறது எம்மே அவனை ரிஸ்க் எடுமா டபுள் இது வச்சு ஒன்று முடிஞ்சா பிடிச்சி தள்ளுறது அப்படின்னா ஸ்லோ பாய்சன் வைக்கிறது, டச் பாய்சன். அது சொல்லிக்கின்னே வந்தேன். டச் பாய்சன் வச்சுட்டான். அதில் 2 ஸ்டெப் 2 ஸ்டெப் பாய்சனில் ஒரு பாய்சன் வச்சுட்டான். அந்த சட்டை போட்டுருக்கவே கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குது. அடுத்த செகண்ட் பாய்சன் வைக்கிறது ஒருத்தன் வருவான்னு சொல்லி இன்னொருத்தன் வந்துட்டான். அதே மாதிரி வந்தான். நம்ம அன்பர்கள் டைட்டாக இடம் விடாம போன்னு அவனை தெரித்து விட்டான். டிப்டப்பா ட்ரெஸ் பண்ணி இது நடக்குதேப்பா. இதுதான் செய்யறான் சமயவாதிகள். நான் டவுட் பட சரியா போச்சு. விஹெச்பியை பார்த்தோன்னே எனக்கு டவுட் வச்சு, ஆஹா வச்சுட்டானு கேம்ப் பண்ணி என்னோட ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பார்ப்பேன். ஃபுல்லாக கேமரா இருக்குதுல்ல முழுக்க நான் எங்கே போகிறேன் வரேன் எப்போ திரும்புகிறேன் எங்கே கரெக்டாக ஆள் அனுப்பி அதெல்லாம் பண்ணுறேன். அதை விடுங்க. அப்புறம் இப்போ தான் போன வாரம் தான் ஒரு அன்பர் சமயம் அந்த இன்னைக்கு டச் பாய்ஸ்ன்னு சொல்லும்போது எங்களுக்கு புரியல. ஆனால் இது ஒரு ஹிந்தி படம் ஒன்று ஓஹோன்னு ஓடுது, துரந்தர் செகண்ட் பார்ட்டில் காட்டுறான் டச் பாய்சன் எப்படி வைக்கிறதுன்னு. டேப் ஒட்டிட்டு அதில் பாய்சன் வச்சு அது மேலே ஒரு டேப் ஒட்டிட்டு அந்த பாய்சன் அவன் கைக்கு பரவாது. அந்த டேப்பை பிரிச்சுட்டு அப்படியே கை குளிட்டாலே போதுமா, அப்படியே ஸ்லோ பாய்சன் பாஸ் ஆகிடும்.
தெரியுதா? அவங்க மூலமா கடவுள் இதை அனுப்புறான். அது இல்லாம நான் இன்னொரு தகவலும் சொல்றேன். அந்த சமயம் கடந்த இறைவன் எல்லாருடைய எல்லா கடவுளுடைய அன்புக்கு நான் பாத்திரமா இருக்கிறேன்னு என் கூட வர அன்பர் கடைசி நேரத்தில் வர முடியல, அவங்க சித்தி தவறிட்டாங்கன்ட்டு அவர் மாலையை கைட்டாரு. எல்லாம் அவர் எனக்கு அங்கே அவன் மேலே பின்னால் முதுகில் கையை வச்சு தள்ளுற வரைக்கும் வந்துட்டான். டக்குன்னு பின்னால் நம்ம அன்பர்கள் பாஞ்சி சொக்கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. சொல்லிட்டு இன்னும் நாக்கு கட்சின்னு முறைகிறானோ, இன்னும் சொக்காயை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2வது வரவனை தான் இது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இது அங்கே நடந்துனே இங்கே அவர் பண்ருட்டியில் இருக்கிறாரு. பண்ருட்டியில் அவர் தூங்கின்னு வரும்போது அவரு கனவுல கருப்பசாமி 12ஆம் படி கருப்பசாமி இதில் சம்மந்தப்பட்டவங்க யாரையும் ஒருத்தரை கூட நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு கோபமா சொல்லிட்டு மறைஞ்சிட்டு அவரு திடுக்குன்னு எழுந்த உடனே கருப்பசாமி கனவுல இவ்வளோ கோபமா நம்மள என்ன தப்பா? அப்புறம் சாமிலாம் மலையில இருக்கிறாங்க, இப்ப அங்க ஏதோ பிரச்சனை. புரியுதா? எங்களுக்கு அங்க பிரச்சனை. அந்த இறங்குப்படி நான் தேங்காய் அடிச்சுட்டு அன்பர்கள்ட்ட சொல்றேன். எனக்கு அம்மா என்ன சொல்றாங்க, வழித்துணை கற்பாயி அம்மா இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னா வழித்துணையாய் நானே வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ வழியில பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லா இருங்க, முன்னால பின்னால பார்த்துன்னு இருங்க, ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லிக்கினே தான் வரேன். அப்ப கரெக்டா அவரு கனவுலாம் சொல்லிட்டு போற இது சம்பந்தமான ஒருத்தர் கூட நான் சும்மா விட மாட்டேன்னு போயிடுறாரு. அவங்க தப்பிக்கணும் இப்ப கருப்பசாமி கிட்ட இருந்து. சரிதா? எனக்கு என்ன வேலையா இருக்குது? அப்பர் சாமி சொல்றது சரிதான். என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனியன் தாங்குதல். அவன் பொறுப்படா என்னை காப்பாற்றுறது. நான் போய் உங்களை எல்லாம் உட்கார வச்சுக்கின்னு ஜெயேந்திரன் சொன்ன மாதிரி எல்லாம் லெஃப்ட் ரைட்டை போடுங்க, எல்லாம் துப்பாக்கி சுட கத்துங்க, அவ்வளோ இடம் வந்தோம்னா அவனை கொலை பண்ணுங்க, இதையா சொல்லி கொடுக்க முடியும்? அதுல போனா இந்த ஆன்மீகம் தான் சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. அவங்க பெரியவங்க எவ்வளவு கிளீனா இதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க பாரு. அப்படியே அவர் கனவுல சொல்லிட்டு எனக்கு இன்னும் கிளியர் ஆயிட்டான். போட வெறுமனே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா கருப்ப 12ஆம் படி கருப்பசாமி வெயிட்னு நான் சொல்லிக்கிறேன். மற்ற கருப்பசாமி எல்லாம் விட 12ஆம் படி கருப்பசாமி தான் வெயிட்டு. அப்ப அவரு நான் சும்மா விட மாட்டேன், நீ நான் அவங்க தலையெழுத்து, பாப்பானுங்க தலையெழுத்து, அது ஏற்பாடு பண்ணவனுங்க தலையெழுத்து, அவனுக்கு தான் காப்பாத்தினோம். அது கருப்பசாமி கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. நான் சொல்ல வேண்டியதுதான். அவனுக்கு ஒண்ணு அவனா சொல்லிக்கிறான் பலவன் இல்லைன்னு தூண்டி விட்டு திருப்பி அனுப்புவான். அப்படியே அவனுக்காக அதான் மூட பிராமணன்னாரு திருமூலர். மூட பிராமணன், அவன் பித்தேறு மூட பிராமணன்னாரு. அது பாப்பானுக்கு பித்தேறி போன மூட பிராமணன், அவன் அறிவுலாம் இருக்காது. சரி, நம்ம இதை விட்டுற போறோம். அதனால அந்த ஒரு பாடம் இருக்கிறது. நான் எல்லா பாடமும் சொல்ல முடியுமான்னு தெரியலையே. அப்புறம் புத்தர் பாடமா நடத்தும் போது சாமிகள் இதை எங்களுக்கு எழுதி போட்டு நடத்தினார். பாரத நாட்டின் நீண்ட நாளைய சோகம், அதன் ஜாதி இன பிரிவுகளே. இந்த நாட்டின் மனிதர்களுக்கு சோகம் சுபாவம் என்ற தன்மையாகிவிட்டது. இதனால் மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் சமுதாயத்திற்கு இன்னமும் புரியவே இல்லை. அப்போ அவர் புத்தரிடம் தத்தாத்திரேயா இருந்தப்போ புத்தரிடம் படித்த பாடத்தை உங்களுக்கு நான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் திரும்ப அந்த முப்பிறவி நினைவு கொண்டு நான் எழுதி போட்டு நடத்துறேன். எழுதி போட்டு நடத்துவார். ரொம்ப அருமையா இருக்கு புத்தருடைய பாடம், ஞானியின் பாடம், 2 பாடமா பிரிச்சு போடு. அதுல புத்தருடைய பாடம் பாரத நாட்டின் நீண்ட நாளையே சோகமா, இது ஜாதி இன பிரிவுன்றது பாரத நாட்டின் நீண்ட நாளையே சோகன்றாரு. அது ஒரு இன்பமே இல்லையே, அது சந்தோஷமே கிடையாது. அதனால இது நீண்ட நாளே சோகம், ஜாதி இன பிரிவு. இதுல பழகி பழகி இந்த நாட்டு ஜனங்களுக்கு அதுவே சுபாவமா மாறிடுச்சான். அதனால இந்த நாட்டின் மனிதர்களுக்கு சோகம் சுபாவமாகவே மாறிவிட்டது. இதனால் மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் இன்னமும் இந்த சமுதாயத்திற்கு புரியவே இல்லை. இப்ப மிகப்பெரிய மனிதர் பிரம்மேந்திர வராரு, புத்தர் வர, அவங்களுடைய சோகத்தை புரிஞ்சு நம்ம ஜாதி மொழின்னுப்பா அது இருக்கிற வரைக்கும். இப்ப நான் என்ன பண்ண, நான் சிவனேன்னு ஜபதாப தியானம் பண்ண, குரு சொல்றது கேட்டு இது பண்ண, அண்ணாமலையார் உண்ணாமலையார்கிட்ட இது பண்ணாங்க, அண்ணாமலையார் தரிசனமும் கொடுக்குறாரு. அப்புறம் இவ்வளோ அனுபவங்களை சொல்றேன் உங்ககிட்ட, கொஞ்சம் தான் சொல்றேன், இதெல்லாம் போட்டிகள் இருக்குது. அம்மை எத்தனை விதத்துல எனக்கு இன்னமும் தொடர்ந்து, அது இப்ப இந்த பங்குனி உத்தரத்துக்கு போயிட்டு வர மலையில எனக்கு இப்படி கருப்பசாமி கோபமா சொல்றாரு, என்ன டச் பண்ண தொட்டு இதுக்கு சும்மா விட மாட்டேன் நான் சொல்லிட்டு போறாரு. என்ன கொலை பண்ண வேண்டிய அவசியம் தான், அதான் புரியவே இல்லை. கொலை பண்ண வேண்டிய, ஏன்னா ஜாதி இல்லைன்றது நல்லா உடைக்கிறேன் நான். இது பொய். என்ன பிரம்மேந்திரரே எனக்கு குருநாதரே சொல்லி கொடுக்குறாரு, இது
இடைச்சர்கள், இன்டர்புலேஷன், சாஸ்திரத்துல இடைச்சொல் பண்ணிட்டான். ஆனா வர்ணாசிரம தர்மம்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் சுரி விட்டான். ஆனா வர்ணம் கிடையாது, ஆசிரம தர்மம் ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொல்லி என்னை நிரூபிச்சு காட்டினாரு. நான் அதை தானே பேச முடியும். அது கொலை பண்றதா? புரியுதா? அதுதான் இந்த மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் இன்னமும் இந்த சமுதாயத்திற்கு புரியவே இல்லை. நீங்க கூட யாருன்னா எதுத்தப்ப இந்த காஞ்சி பெரியவர் போட்டோ, இந்த ஜெயேந்திரன் போட்டோ இதெல்லாம் வீட்டுல வெளில வச்சுன்னு இருக்க போறீங்க. சரிதா? முடிஞ்சா நீங்க அங்கிருந்து தூக்கி போட்டுருங்க, அப்படி இல்லை இங்க வரத நிறுத்திங்க. என்ன சும்மா வேஸ்ட் ஆகலாம்? என்ன சும்மா இப்படியும் கை குளிக்கிறதா அப்படியும் கை குளிக்கிறதா? இது சும்மா வேஸ்ட் ஆகல, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் விசிறி அடிச்சாங்க, அடிச்சது தான் நான் என்கிட்ட என்னை காமிச்சாங்க, நான் பார்த்தது தான். அது உங்களுக்கு நிரூபிக்கணும்ன்றன்னா நான் என்ன பண்றேன்? ஒரு செல்போன் எடுத்துப்போ அதில் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வந்து காட்டுமா? முடியாது. ஏன்னா இந்த அளவு வர்ணாசிரமம் போயின்னு பிரம்மேந்திரர் வடிக்கிறாரு. அவர் வர்ணாசிரமம் தான் தர்மன்றாரு, காஞ்சி போயிடுவாரு. அதுலேயே தெரிஞ்சு போச்சு இல்ல. அது சிவன் அனுப்பிச்சான்றாரு. சிவன் அனுப்பிச்சு இதெல்லாம் ஒழின்னு அனுப்பிச்சாருன்னு சொன்னா அவரே வச்சிட்டானுங்க. அப்புறம் எப்படி காஞ்சி போயிரு விண்ணுலகில் எப்படி சேர்ப்பாங்க? மிகப்பெரிய பொய்ய அவர் நிலைநிறுத்துறாரு அவரு. அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதனால மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் இன்னமும் இந்த சமுதாயத்திற்கு புரியவே இல்லை அப்படின்ட்டு சொன்னார். எவ்வளவு பெரிய பாடம் பாரு, அதெல்லாம் எவ்வளவு ஆழ்ந்த பொருள் இருக்கிற மிகப்பெரிய மனிதனுடைய பாடம். இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன இது, உனக்கு ஒரு மந்திரம் பண்றான், நீ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கோ, நான் அதான் பண்ணி ஒரு மண்ணும் வேணா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் போகாதீங்க. என்ன தெரியுதா? அடுத்த பாடம் என்ன சொல்றாரு? சமயங்களே அகில உலக ஒற்றுமையை இன்று வரை பிரித்து வைத்திருக்கின்றன. தெளிவா கடைசியில் என்ன முடிக்கிறாரு? சமயங்கள் தான் அகில உலக ஒற்றுமைய இன்னை வரைக்கும் பிரித்து வைத்திருக்கின்றன. தெரியுதா? சண்டை போட்டுறாங்களா? ஈரான் அமெரிக்கா வாரு, வெளியில இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன இஸ்லாத்தை பேஸ் பண்ண ஒரு இவங்க கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ண ஒரு இது. இஸ்ரேல் யூத சமயத்தை பேஸ் பண்ணது. இருந்தாலும் இயேசு யூதர் தான், யூத சமயத்தினுடைய வெளிப்பாடு தான். நாங்க செஞ்சது தப்பு தான், இயேசு கொலை பண்ண தப்பு தான் சொல்லிக்கிறானுங்க. அவனுங்க வெளியிருந்து பிராமணம் பூந்து அவன் தான் எங்களை தூண்டி விட்டான். அவனுக்கு உணர்ந்துட்டானுங்க, இஸ்ரேல்காரனு உணர்ந்துட்டானுங்க. ஆனா அவங்க எங்க இருக்கிறானுங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க அந்த பாரிசிஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் அவனுக்கு மட்டும் வெளியில தெரிஞ்சிருக்கானு. கலிபோர்னியால இருக்கிறானு பரிசேயர்கள், சதுசேயர்கள் எங்க போனான்னு தெரியலன்றான். அவன் எங்க தாங்கிறானு. இவனுக்கு தான் நம்ம பாப்பானுக்கு பூரா சதுசேயர்கள் தான், இயேசுக்கு சாதிசிஸ் இவனுங்க தான். அவனுக்கு தெரியல அதை விட. ஆனா அவங்களே சொல்றான், இவனுக்கு தான் கொலை பண்ணானுங்க, வெளியிருந்து நோஞ்சானுங்க. நீங்க பைபிள்ல பாருங்க, இயேசு பல இடத்துல நீங்கள் யூதர்களே இல்லை, வெளியிருந்து வந்தவர்கள், நீங்க ஏன்டா இது உள்ள நோஞ்சி குட்டிக்கலாம பண்றீங்கன்னு கேட்கிறாரு. அதனாலதான் கோவப்பட்டு அவரை கொலை பண்ணானுங்க. அவங்க இன்னைக்கு ஒத்துக்கிறானுங்க. சரி, அதுக்கிட்டான். அப்போ சண்டை யாருல வருது? கிறிஸ்டியானிட்டி, அதனுடைய பேஸ் ஜுடாயிசம், யூத சமயம். இவங்க இஸ்லாத்து. உலக ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு சமயங்களே அகில உலக ஒற்றுமையை இன்று வரை பிரித்து வைத்திருக்கு. உண்மைதானே? அது அகில உலக ஒற்றுமையே கிடையாது. அதுதான் அவர் சொல்றாரு, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான பாடம். இவங்க சாஸ்திரம் அதில் பாப்பா விட்டு அடிச்சோம் மூத்திரம்ன்ட்டு வாழறானுங்களே. குருநாதர் யாரை ஃபாலோ பண்ணுன்றார்? திருமூலரும் அதை சொல்றார். குருநாதரே என்ன சொல்றாரு? கடவுளை தெரியாமலேயே கடவுளை பற்றி பிரச்சாரங்கள் செய்வது கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவு. மறக்க கூடாது. நீங்க இந்த பாடம் நான் சும்மா அப்படியே பொழுதுபோக்கா பாடம் எடுத்துட்டு பண்ண அடிக்காதீங்க. கடவுளை தெரிந்து கடவுளை பேசுகிறவர்கள், கடவுளை தெரியாமலேயே கடவுளை பற்றி பேசுகிறவர்கள், ரெண்டா பிரி. புரியுதா? இந்த கடவுளை தெரியாமலேயே கடவுளை பற்றி பேசுகிறார்களவா, அவங்க கடவுளுக்கே ஒரு ரத்த கசிவுன்ற சார் பிரம்மேந்திரர். கடவுளுக்கே ரத்த கசிவுங்க தான். ஏன்னா கடவுளை தெரியாது. அதனால இவனுக்கு உடனே இவங்களுடைய சொந்த சரக்கு உள்ள ஏற்றி அச்சு தள்ளுறது, தள்ளி அந்த ஒரிஜினாலிட்டியா மாத்தி வேற பக்கம் திசை திருப்பி வச்சு நடக்குது. ஜாதியே இல்லை, கடவுள் படைக்கல, வேதங்களும் ஜாதியை சொல்லல, கீதையும் ஜாதியை சொல்லன்ற தெளிவா இவனுக்கு தான் மனுஷன் தான் அந்த ஜாதியை நோய்ச்சி கெடுக்கிறான்றான். அப்ப இவனுக்கு பிரச்சாரம் பண்ணா அதை தானே பண்ணுவான். கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவு. பாரத நாட்டில் உடனடியாக இது நிறுத்தப்பட வேண்டும். கேட்பாங்களா ஜனங்க? ஆனா கேட்கணும், கேட்டா நல்லது. இதை இதையும் உங்களுக்கு திருமூலர் சொல்றார். குருட்டினை போக்கும் குரு, குருட்டினை போக்காத குரு. புரியுதா? பிரம்மதேவர் சொன்னது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால திருமூலர் சொல்றாரு. கடவுளை தெரியாதவன் அவனே கடவுளை தெரியாத குருடு.
அவன் எப்படி குருட போக்குவான்? கடவுளை தெரிந்தவன், கடவுளை தெரிந்த கண்ணுள்ளவன் அப்படின்றாரு. அப்ப கடவுளை தெரிந்து குருட்டினை போக்கும் குரு இவர். ஆனா இந்த குருட்டினை போக்கும் குருவினை கொல்லார், குருட்டினை போக்கா குருவினை கொள்வர். குருட்டினை போக்கும் குரு அடைய முடியாதவன் இவங்களை தான் நிறைய கிடக்குறாங்க, கொட்டி கிடக்குறாங்க. குருட்டினை போக்காத குரு கிட்டவ குருவே குர பிரம்மா குர விஷ்ணு, யார் காஞ்சிபுரரே தெரியல, காஞ்சிபுரரே குரு பிரம்மா ஒரு விஷ்ணு, சின்ன சின்ன சித்துக்களை இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் மேலுள்ள தேரணும், கடவுள் பவர்களே தேரல. குருட்டினை போக்காத குரு, குருட்டினை போக்கும் குருவினை கொல்லணும். அப்படி கொல்லவில்லை என்றால் குருட்டினை போக்காத குருவினை கொள்வர். அப்ப இந்த குருட்டினை போகாத குரு கிட்ட போனோடனே இவனும் குருட அவனும் குருட, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறு. ரெண்டு குருடும் குருட்டாட்டம் ஆடி குழியில போய் உழுவன்ட்டு முடிச்சிட்டார் அவர். இதுதான் பிரம்மேந்தர் இப்படி சொல்றாரு. கடவுளை தெரிந்த பிரச்சாரம், கடவுளை தெரியாதவர்கள் பிரச்சாரம். கடவுளை தெரிந்தவர்கள் தான் குருட்டினை போக்க முடியும். கடவுளை தெரியாதவங்க எவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்து பெரியவா மெகா சீரியல் பெரியவன்னா கூட அது குருட்டாட்டம் ஆடி மாற்றி மாற்றி அவர் சிஷ்ய கோடிங்களே, அவர் நேராக வளர்த்த சிஷ்ய கோடிங்களோ கொலை பண்ணுறதும் பெண்கள் கூட இது வச்சுக்கிறதோ. ஜெயந்தருக்கு எத்தனையோ வெப்பாட்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, 7 வெப்பாட்டி 8 வெப்பாட்டி, ரொம்ப கஷ்டம். இந்த பாடம் நான் வர்ணாசிரம் தான் உண்மை நினச்சின்னு சாமிகிட்ட போது முன்னாடி காஞ்சிபுரியத்தை படிச்சிடவே. அப்போ நம்ம சத்திரிய கடமை, அப்போ பிளாக் ஜூலை 83 தமிழர்களை கொலை பண்ணி இலங்கையில் அவ்வளோ கொடுமை நடக்குது. இங்கே தமிழன் கறி கிடைக்கும்னு அங்கே தமிழன் தலையை வெட்டிட்டு தலைகீழே தொங்க போட்டு அதெல்லாம் பண்ணிக்கிறான். அதெல்லாம் டிஸ்பிளே வச்சாங்க சிதம்பரத்தில். இப்போ ரொம்ப நொந்து போய் நம்ம சத்திரியான்றோம், ஆனால் நம்ம அவருக்கு கண்ணீருக்கே அதர்மம் நடக்குது, நம்ம இங்கே உட்காந்து படிச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் நான் இனிமேல் நான் போய் இலங்கையில் போய் இலங்கை தமிழில் சண்டை போட போகிறேன்னு கிளம்பிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிட்டேன், நான் அடுத்த செமஸ்டர் வரமாட்டேன், போக போகிறேன் அப்படி. அப்புறம் தான் ஆபடி சிவபிரகாஷ் சுவாமிகள்கிட்ட போய் நான் மாதிரி சண்டை போட போகிறேன், நீங்கள் அவர் நாய்க்கர் இது. அப்புறம் அவர் தான் திருத்தினார். டே என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, காஞ்சிபுரம் எழுதிக்கிறாரு சுவாமி, அவர் எதுவாக இருப்பா அவர் அதை சொல்லிட்டு போய் படிக்கிற வேலையை பாருன்னு அவர் தான் திருத்தி அவர் அனுப்பிச்சார். அப்புறம் மறுநாள் நான் நம்ம சாமிகள் வகுப்புக்கு மயிலாக அப்போ தான் அவரும் சொன்னார், என்னிடம் வருவதற்கு முன்னால் உனக்கு வர்ணாசிரமம் உள்ளே இறங்கிடுச்சு. அதாவது இவ்வளோ பாடம் கேட்டான், நான் சத்திரியானோ போய் சண்டை போட்டு வீரம் போனான், இவனை கிளம்பிடுற. அப்போ அதுக்கு தான் சொன்னான், நான் ஏன் வர்ணாசிரம தர்மத்தை உள்ள அடிக்கிறேன்னு தெரியுதா? ஏன்னா இந்த பாடம் தான். வர்ணாசிரம தர்மம் ஆன்மீக ஆர்வமுள்ள நான்பிராமின் சாதகர்களை அவர்களது ஆன்மீக ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டு உன் ஜாதி கடமையை செய் போ என்று திசை திருப்பி விட்டு விடுகிறது. இதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர்களை இந்து சமயம் இழந்து விட்டது. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். என் வாழ்க்கையில் அப்படி நடக்குது. அது ஆன்மீக ஆர்வம் தான் போறேன், கடவுள் இவ்வளவு தூரம் உண்ணாமலைமா சொன்னாங்க, நடராஜர்கிட்ட குருவை காட்டுன்னு அவர்கிட்ட போறேன், அவர் இவ்வளவு தூரம் வழி நடத்தினா வரும்போது டபால் இந்த முடிவு எடுக்கிறேன். அதான் இதுதான் ஆன்மீக ஆர்வம். நான்காம் சாதகர்களை அவங்க ஆன்மீக ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டு உன் ஜாதி கடமை செய்ப்போ, நீ சத்திரம், நீ சண்டைலாம் போனா அது இன்ஜெக்ட் பண்ணிடுது அந்த எண்ணத்தை. அதால நான் இவ்வளவு சொல்லியே நீ அந்த முடிவு எடுக்கிற, அப்பதான் அதை நியூட்ரல் இரு, நீ ஒண்ணு செய்யி. வர்ணாசம் இருக்குதுன்னு சொல்லாத, இல்லைன்னு சொல்லாத. ஞானம் வரணும், பிராமணா பிறந்தா ஞானம் வரணும் தான் நீ போற. சத்திரியனா வீரம்பரனான் தான் பிராமண போறப்போ அதுலதான் ஞானம் வரும் தானே நீ போற. உனக்கு இந்த பிரிவுல ஞானம் வராதுதான் கடவுள் என்ன அமைச்சுக்கிறாரு. இந்த பிரிவுல ஞானம் வந்துட்டா இந்த வர்ணாசிரமம் பொய்ன்னு உனக்கே புரிந்து விடும்னு சொல்லி என்னை நியூட்ரல் நிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குனாரு. எவ்வளவு பெரிய மகான் அவரு. அவரு பிறந்தநாள கொண்டாடாம வேற யாரு பிறந்தநாள் பாப்பா இவ்வளோ கெடுதி செஞ்சாலும் தெரியுதான். கொன்றென்ன இன்னா செய்யணும், ஒருவர் செய்த நன்றென்ன உள்ள கெடும்னு ஒண்ணு இருக்குது. கொன்றென்ன என்ன செய்யணும், ஒருவர் செய்த நல்லதை நம்ம ஒண்ணு நல்லது நினைச்சா கூட அது அந்த பகைமை நம்மளுக்கு எடுத்துன மாதிரி இவ்வளோ பாப்பானுங்க இவ்வளவு கேவலமா இருந்தா கூட அந்த ஒரு பிராமணர் பிரம்மேந்திரர் இவ்வளவு டாப் ஆகுறாரு பத்தியா, அவரை நினைச்சு நம்ம போயின்னே இருக்க வேண்டியதாரு. இந்த பாடம் செம்ம பாடம். இதான் எனக்கு போய் அவர் சொன்னாரு, இதுதான் மிகப்பெரிய மனிதரின் சோகம். இப்ப நான் கண்டி சாமியார் ஆகாம நான் அதே மாதிரி போய் வீரமானு செத்து போயிட்டேன்னு வச்சுக்கா, இங்க நானும் கிடையாது, இந்த வகுப்பு கேட்கறதுக்கு நீங்களும் கிடையாது இல்லையா.
இங்கே 30 வருஷமா என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்க 30 வருஷமா இங்கே இருக்கிறவங்க அவங்க அவங்க நிலம்லாம் கலர் நிலமாக இருக்கும். கலர் நிலம்னா பாதி விளையாது, எல்லாமே இன்னைக்கு முழுக்க விளையுது. நான் உட்காந்து அடுத்த வருஷத்துலேருந்து விளைய ஆரம்பிச்சது 30 வருஷம் இன்னை வரைக்கும் முழுக்க விளையுது. எல்லாரும் சொல்றாங்க, ஒருத்தர் சொன்னா போடலாம், அந்த சாலைமாலை காலனி பீப்புள்லேருந்து எல்லாருமே சொல்றாங்க, சாமி உட்காந்ததுக்கு அப்புறம் எங்கள் நிலத்துல எங்களுக்கு லாபமே வந்தது, இவ்வளோ பெரிய நன்மை விளையுது இல்லை. இப்போ இதையெல்லாம் விட்டுட்டு நான் போய் இப்போ சண்டை போட்டு வீரமரணம் அடைய போறேன், செத்து போயிருப்பேன். யாரு? இந்த வர்ணாசிரமம் தர்மம் மிஸ்கைட் பண்ணி. அதனால இந்த பாடம் எந்த அளவுக்கு மிகவும் உயர்ந்த பாடங்கள் பிரம்மேந்திர, அதுக்காக தான் சொல்ல வரேன். தெரியுதா? அப்படியே நம்மளை வழிநடத்து. அவரோட சோகம் எவ்வளவு பெரிய சோகம். நானும் செத்து போயிருந்தேன்னா அவ்வளவுதான். பல நூறு விவேகானந்தத்துல முடிச்சுட்டானுங்கன்னு சொல்றாரு. பல நூறு விவேகானந்தத்துல அவங்க ஆர்மி ஆர்வத்தை முளையில கிள்ளிப்பட பிராமணனை பாதுகாக்கணும். அப்புறம் செட்டியார் குரூப்ல இருந்து வைஷ்யா பிராமணாவுக்கு தோணபாரமம் பண்ணணும். இப்படியே பண்ணி அவங்க ஆன்மீக ஆர்வத்தை கெடுத்துன. உருவானவங்க எல்லாம் தானா உருவானவங்க தான்ன்றாரு. கடவுள் வரலால கடவுள் அவங்க கிட்ட தான் காப்பாத்தி நந்தனார் முதல் கொண்டு தெரியுதான். அந்த சோதரவா கேதரவான்ட்டு அதை வெறுப்பேத்தின்னு இருந்தா கடவுள் பார்த்து அவன் போயினேன்ட்டு பொங்கடான்ட்டு. சைவத்தையும் வைணவத்தையும் அறிவுபூர்வமாக நன்றாகத்தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நல்லா கிண்டல் அடிக்கிறார். ஆனால் சிவனையும் திருமாலையும் தான் காணவில்லை. சைவன் பேசுனா அப்படியே பேசுவான் தெரியுதான். சைவம் நாயன்மார்கள் என்ன ஆவும் பேசுவான், ஆனா சிவனை தெரியாது. பெருமாள் பேசுனா இல்லையா, பிள்ளை பெருமாளை எங்கார் அவட பெருமாள் கிரமாள் பேசினே கிடப்பான் பாட்டினேன். சரி உனக்கு பெருமாளை தெரிய மாட்டான்னா எவ்வளவு பெரிய பாடம் பாரு. அடிக்கிறார் சம்மட்டி அடி. இதெல்லாம் சைவத்தையும் வைணவத்தையும் நல்லா அறிவுபூர்வமாக தெரிஞ்சு பேசுறானுங்க. ஆனா சிவனையும் பெருமாள் என்றா அவனுக்கு தெரியல. என்ன பிரயோஜனம்? அதனால என் போன்ற சீடர்களுக்கு சாமி கொடுத்த கட்டளை என்ன? இவ்வளவும் வளர்த்து ஆக்கிட்டு கடைசியில என்ன சொல்லிட்டு போவாரு? சாதியை சம்மட்டி கொண்டு அடி. புரியுதா? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? நான் இவங்க என்ன சொல்றான், பிராமணாவை திட்டுறதா இவ்வளோ ஒரு ஃபேஷனா போச்சு. எப்போ பார்த்தாலும் பிராமணாவிலேயே திட்டின்னு இருக்கோம். பிராமணாவை என்ன திருட்டு முண்டங்களான்னு இப்பதான் திட்ட ஆரம்பிச்சுங்க. கடந்த 1 வருஷமா தான் திட்டுறா. அதுக்கு முன்னாடி அறிவு கேட்ட பாப்பார திருட்டு முண்டங்களா புதுசா நான் திட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். பரவாயில்ல, அந்த ஒரு திட்டு இருக்கட்டும். அப்படி திருட்டு முண்டங்களா, பிராமணரான பிரம்மேந்திரர் எனக்கு இட்ட கட்டளை தாண்டா அது. சாதியை சம்மட்டி கொண்டு அடி. சாதியை சம்மட்டி கொண்டு அடிச்சு அதை உடைக்கும் போது நீ ஏன்டா குறுக்குல வர? குறுக்குல இருந்தா உண்மையில் தான் விழுவோம் தெரியுதா? முன்னாடியில சாதி அடிக்கும் நீ ஏன் வர? அதனால இப்ப புரியுதா உங்களுக்கு நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்லின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சமயங்களை பற்றி சொல்கிறேன். எங்கெங்க சமய அமைப்புகள் நிறுவி அப்படியே சமயம் இந்துடா நொந்துடா எல்லாம் சொல்கிறான். ஆனால் என்ன சொல்றது? சமயம் சோம்பேறிகளை உற்பத்தி செய்கின்றது. மிஸ்டர் பேர் சமயம் உனக்கு கடவுளை காட்டாது. அதே பதிலா சோம்பேறி. அது எப்படிப்பட்ட அந்த பெரியவா சோம்பேறிங்க மாதிரி அவனும் உனக்கு போய் சிங்கரி பீடை பற்றி போய் பிடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 4-5 மாதம் கூட இருக்காது. அவன் தான் சிங்கேரி பெரியவாவே அவன் தான் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தா செக்ஸ் லீலைக்குன்னே தனியாகவே ஒரு ரூம் கட்டி வச்சுக்கிறானா. அதில் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு. என்னது இது? வேலை இல்லை, கோடிக்கணக்கான காசு இருக்குது. அவர் மூளையை உபயோகப்படுத்தி அவர் இறங்குறாரு. காம சாஸ்திரம், அதுக்கு ஒரு சாஸ்திரன் பேரை வச்சு. அது இல்லாமல் மீதி எல்லாமே நான் பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி சமயம் சாஸ்திரம் எழுதி அன்பா இருன்னா அவ்வளோதான், அன்பா இருக்கணும் அவ்வளோதான். அது போல இவன் என்ன பண்ணுறான், அன்பாருன்னு இப்படி சொன்னா அப்படியே ஒரு பூனை கிட்ட எப்படி நடந்துக்கிறதான் சொல்ல. ஒரு பூனை அடவனே அன்பாயிர, ஒரு எளியடனே அன்பாயிர, ஒரு ஞாயிறன்னு அன்பாயிரம் லிஸ்ட்டு போட்ட கூட அப்படி கொடுத்துட்டோம்னா அந்த லிஸ்ட்ல இல்லாத கிட்டலாம் கொடுமைப்படுத்துறது. இதுதான் சாஸ்திரம். நீ சொந்தமா அன்பாயிருன்னா நீ சிந்திக்கணும். உழைப்பு வேணும். மன உழைப்பு தான் ஆன்மீகம். மனம் இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க. மன உழைப்பு தான் ஆன்மீகம். நீ அன்பாயிருன்னா மனம் உனக்கு போராடணும். இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு மனசாட்சி உறுத்தணும். இந்த தப்பு செஞ்சுட்டுமே, இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது, சரி இனிமேல் நம்ம செய்யக்கூடாது. அப்படி மனம் போராடி ஜெயிச்சாதான் அது பேர் உழைப்பு. ஆனா இது சமயம் என்ன பண்ணுத, தூக்கு தள்ளியா உனக்கு இது சரியாக லிஸ்ட் போட்டு கொடுத்தோன்னா மீத லிஸ்ட்ல இல்லாத எல்லா கொடுமையும் செஞ்சா
அதான் சொல்ற, சமயம் சோம்பேறிகளை உற்பத்தி செய்கிறது. மனிதன் ஏற்படுத்தி கொண்ட அசௌகரியங்கள் தான் சாத்திரங்கள். சிந்திச்சு, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுது, ரொம்ப நேரம் என்னால் இன்னொரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடணும். நல்லா யோசிங்க. நல்லா மனிதன் ஏற்படுத்தி கொண்ட அசௌகரியெல்லாம் சாஸ்திரங்கள். பாப்பம் பேசும்போது எப்போ பார்த்தாலும் சாஸ்திரத்தில் என்ன இருக்குது, அந்த சாஸ்திரத்தில் இருக்கிறத படி நடந்துக்கோ. அவருடைய சாஸ்திரம் மனிதன் ஏற்படுத்தி கொண்ட அசௌகரியங்கள் தாண்டா சாஸ்திரம் சொல்றாரு. அதனால் அதையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல உள்ளம் சொல்லும் வார்த்தையில் கடவுள் நடமிடுகிறான். இன்று வரை சமயவாதிகளிடம் உள்ளது கடவுளும் அல்ல, பக்தியும் அல்ல. அப்படியானால் வேறு என்ன உள்ளது? சமய உணர்வும் கடவுளை விரும்பாத பயமுமே உள்ளது. அது ஆழமான பொருளை தெரிந்து. சமயவாதிகள் என்னது? சமய உணர்வு. நான் இந்துடான்றான், அவன் நான் கிறிஸ்டியன்டான்றான், நான் முஸ்லீம்டான்றான். சமய உணர்வு தான் அது, கடவுள் உணர்வு கிடையாது. அது கடவுளை விரும்பாத பயம்தான் இருக்குது, அது பின்னால் ஒளிஞ்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. அதை நினைவிலே கொள்ளுங்கள். அதே மாதிரி சொல்றாரு, 3 பக்கம் உள்ளது முக்கோணம், 4 பக்கம் கொண்ட சதுரம், பரப்பளவு கொண்டது வட்டம், 5 அல்லது பல பக்கங்களை கொண்டது ஒழுங்கில்லாத விதவிதமான வடிவங்களுக்கு பெயர் உருவம் உண்டு. ட்ரெபீசியம் மேட்ச் படிக்கிறவங்களுக்கு தெரியும், சாதாரணமாகவே தெரியும் இல்லையா? வட்டம்னா என்ன, சதுரம்னா என்ன தெரியும், ட்ரெபீசியம்னாலும் தெரியும். அதே போல சாஸ்திரங்கள் ஒழுங்கில்லாத ட்ரெபீசியன்றார். முக்கோணம் சதுரம் வட்டம் என்றால் கடவுள் புரிந்திருக்கும். ஒரு முக்கோணம்னா 3 பக்கம், நாற்கரனா 4 பக்கம், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் ட்ரெபீசியன்றதை எப்படி போட்டாலும் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் ட்ரெபீசியம். அந்த ஒழுங்கில்லாத வடிவம் தான் சாஸ்திரங்கள். சதுரம் வட்டம்லாம் நல்லா புரிஞ்சிருக்குமே, சாஸ்திரம் புரியலையே அப்படின்னா இது ஒழுங்கில்லாத வடிவம் அது. அதனால சாஸ்திரத்தை பிடிச்சின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன், சாஸ்திரத்தில் பாப்பம் விட்டட்ச மூத்திரம் தான் இந்த ஜாதி. ஆனால் சாஸ்திரமும் வேணாம், அவன் விட்டட்ச மூத்திரமும் நம்மளுக்கு வேணாம். ஒரே கப்பு நாறுது. இந்தியாவில் ஜாதிகளும் சாதி பிரிவுகளும் ஜாதிகளுக்குள் ஜாதி என்ற உட்பிரிவும் நிறைய இருக்கின்றன. இங்கே உகானங்களில் எத்தனை பேர் எடுத்தாலே யார் யார் எத்தனை ஜாதியில் இருக்கிறீங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நானும் ஷூராக எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எல்லாரும் இன்னாரும் அவங்க ஜாதியால கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க. இது உள்ளே ரகசியமா இவங்க நம்ப ஜாதி என்ன செய்யுது. இந்தியாவில் ஜாதிகளும் ஜாதி பிரிவுகளும் ஜாதிகளுக்குள் ஜாதி என்ற உட்பிரிவும் நிறைய இருக்கின்றன. இதனால் மனிதன் இன்று இறைவனை நம்பாமல் இழுக்காகி விட்டான். ஜாதியை நம்ப தொட்டு இறைவனை நம்பாமல் அவன் இழுக்காகி விட்டான் அப்படின்ட்டு சொல்றாரு. செம்மையா இருக்கும். இன்னும் எக்கச்சக்கமான பாடம் இருக்குது. பிரம்மதேவ பாடலாம் ஒன்று அசத்தி இப்போ என் போன்றவர்கள உருவாக்கி எடுத்த இந்த பாடங்கள் தான். கல்லில் கடவுள் இல்லை, கண்கண்ட பொருள்களில் கடவுள் இல்லை என்ற நாத்திகம் ஞானியாகும் வரை சராசரி மனிதனுக்கு தேவையே. செம்மடா இது. இந்த மாதிரி ஒரு பாடம் யாருமே நாஸ்திகவாத தேவைன்றார் பிரம்மேந்திரர். இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, கடவுளை கண்ட பிறகு ஆஸ்திகம், கடவுளை காணும் வரை நாஸ்திகம். நாத்திகவாதம் தேவைன்றாரு. கல்லுல கடவுள் இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அவன் நாஸ்திகம் சொல்லாத தேவை. அப்ப தேடு, அவனுக்கு நிரூபிக்க போறேன், உனக்கு முதல்ல நிரூபிச்சுக்கோ. இப்ப எங்கிட்ட சொல்ல முடியுமா? மஞ்சள் மோதான் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. மாத்திரை பேரை சொல், டே டு டே அப்படியே மாத்திரை பேர் சொல்றாங்க, நல்லாவுது இல்லையா? அம்மை தமிழ் இலக்கணம் சொல்லித்தரா, அது உண்மையா இருக்குது. எல்லாமே எனக்கு உண்மை. அப்ப அந்த உண்மையை அறியாத மற்றவங்களுக்கு நாஸ்திகவாதம் பண்ணட்டோன்றாரு, நல்லதுன்றாரு. நாஸ்திகவாதம் தேவைதான் ஒரு விதத்துல. ஏன்னா ஏமாத்துறவனுக்கு அது இடம் கொடுக்காம இருக்கும். நீங்க அந்த ஒரு நாஸ்திகவாதியாவது போய் பேய் ஓட்டுறவங்கிட்ட பேய் ஓட்டி பாத்துக்கிறீங்களா? இல்லவே. சரிதா? அரவிந்தர சொல்றாரு, ஒரு விதத்துல நாத்திகவாதம் நல்லதுதான். ஏன்னா இந்த பேய் பிசாசுல நாத்திகவாதம் பண்றவன மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது சொல்லுவார். ஏன்னா இயல்புலயும் நம்பிக்கையில தொட்டு அவங்ககிட்ட கூட போய் ட்ரை பண்ணி பாக்குமா. இவன் நம்பிக்கைன்ற பேர்ல அதையெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு பயந்து கிடப்பானா இவன். ஆனா நாத்திகவாதம் மனப்பிரம்மான்ட்டு போயின்னே தருவான். ஒரு விதத்துல அவன் தப்பிச்சிடுறான்னு சொல்றாரு அரவிந்தர். சாதி சமயத்திற்காக பாடுபடுபவனும் கோபப்படுவனும் அவைகளைத்தான் படிக்கிறான், கடவுளை அல்ல. செம்ம அடிப்பாரு தெரியுதா? ஜாதி சமயத்தை ஆர்கியூ பண்றானுங்கல்ல. இங்க வளனூர்ல விட ஒருத்தர் சொன்னா எவ்வளவு சாமர்த்தியம் பண்றான் பாரு. இந்த மாதிரி சாமிகள் ஜாதி இல்லைன்னு. ஒரு மகன்களுக்கு ஜாதி இல்லை, நம்மளாம் சாதாரண மனுஷன், நமக்கெல்லாம் ஜாதி இருக்குது. அஷ்டாங்க பாரு எப்படி அடிக்கிறான் பாரு. இந்த ஜாதி கணக்கு வைக்கிறதுக்கு அவளுக்குள்ள அந்த வாதம்
அசந்துட்டேன் நான். என்ன பண்ண அம்மா சொல்றேன் சொன்னா ஒரு சாமிகள் வந்து தெளிவா சொல்றாரு, ஜாதிலாம் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா, ஆமா அவர் மகான், அவர் கடந்துட்டவர், அவருக்கு ஜாதி இல்லதா, நான் நம்மளும் மகான்களோ, நம்மளாம் சாதாரண மனுஷன், நம்மள ஜாதி. இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ, எப்படி விலக சொல்லி ஜனங்களா இருந்து வரும்? அவ்வளோ டெக்னிக்கா டேலண்டடா இருக்கிறான் அவன். நீ அவனை என்ன செய்ய முடியும்? நீ எச்சரிக்கையா இருங்கன்னு தான் நான் ஜனங்கிட்ட சொல்ல முடியும். அவன் அளவுலாம் நம்ம ஆளுங்க அவ்வளோ தூரம் எல்லாம் ஷார்ப்னஸ்லாம் இல்லை, அதனால விழுந்துடுறாங்க அங்கங்க. மனிதனுடைய குணாதிசயங்களை எடுத்து சொல்ல தெரிந்தால் ஜாதி மறையும். அப்ப ஜாதி இல்லைன்றீங்களே, அப்ப ஜாதி மறையறதுக்கு என்ன ஒரு வழி சொல்லுங்க? மனிதனுடைய குணாதிசயங்களை எடுத்து பேசு, நல்லவனுடைய நல்ல குணங்களை எடுத்து பேசு, கெட்டவனுடைய அவனை கெட்டவன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து விலைக்கு வை. அவன் தான் ஜாதி காரணத்தை தொட்டு அவனை தாங்கி பிடிச்சி கெட்டவனையும் நல்லவன் மாதிரி காட்ட. இதை பாப்பார உலகம் அதான் செய்யுது. இப்ப மற்ற உலகமா அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுது. தான் ஜாதி ரேபிஸ்ட அந்த ஜாதிக்காரங்களுக்கு அவன் ரேபிஸ்ட்னோ கோபம் வருது சார், அவ்வளவுதான், போச்சு, ஒழிஞ்சுதுன்னு அர்த்தம். அவன் ஜாதியில் இருக்கிற ரேபிஸ்ட் அவன் போட்டு சாத்துங்கடா. அப்போ மொத்த உலகத்துக்கு இருக்கிற பெண்களுக்கு மொத்தமாவே பாதுகாப்பு கிடைக்கும். அப்படி செய்யறது இல்லையா? அவன் ஜாதி ரேபிஸ்ட் அவனை காப்பாத்து. ரொம்ப மோசம் இது. அது அதனால அந்த மாதிரி இல்லாம அவங்க குணாதிசயங்களை எடுத்து பேசணும். இவன் நல்லவன் அப்படின்னு நல்ல குணங்களை எடுத்து பேசினா ஜாதியை பார்க்காம, அப்போ வந்து ஜாதி மறையும். இங்கோட வந்தார்ல பிரம்ம, அவர் பிராமணர் தானே, நான் பிராமணன், என்னை பத்தி எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லிட்டுலாம் போறாரு ஒரு இடத்துலையும் இல்லையா? தாசருக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. போன பர்த்டே கூட ஒரு அன்பர் சொன்னார் இல்லையா, சாமிகளை பற்றி என்னை பற்றி எப்போ பேசினாலும் அவர் வந்து நித்திய சூரியன் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்களை ஜாதி பார்த்தா பேசுகிறார் அவர். அந்த குணங்கள் இருக்கும்பொழுது அந்த நல்ல குணம் எடுத்து பேசு, அப்போ ஜாதி மறையும் அப்படின்ட்டு இந்த ஜாதியை மறையறதுக்கான ஒரு வழியும் அவர் வந்து சொல்லி கொடுக்குறார். கடவுள் தனி, சிந்தனை இல்லை என்பதால் சமயவாதிகளுக்கும் சண்டைகள் வந்தன, மற்றவர்களுக்கு பொருள் உண்டு என நினையாததால் சச்சரவுகள் வந்தன. புரியுதா? கடவுள் தனி, அதை வச்சுட்டு சிந்தனை இல்லாததால சமயவாதிகள் சண்டை வந்துடுது. மற்ற சமயத்துல இருக்கிற அதுலயும் பொருள் உண்டுன்னு இவன் நினைச்சிருந்தான்னா சண்டை வராது. ஆனா அப்படி நினைக்காம தந்துதான் வஸ்தி, மற்றவங்களுக்கு மட்டும் நினைச்ச உடனே சண்டை தானா வந்துடுது. சமய சண்டை வர்றதுக்கு காரணம் அவ்வளவு தெளிவா சொல்றாரு. எது அதிகமாக புகழ்கிறது என்பதை வைத்து மற்றவர்களை நிர்ணயம் செய்வது சமயம், கடவுள் அல்ல. புரியுதா? எது அதிகமாக புகழுதுன்னு பாரு, எங்க ஜனம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் இதுதான் சரி அப்படின்னு நிர்ணயம் செய்வது வந்து அது சமயம் தான் அந்த வேலையை செய்யுது. ஆனா கடவுள் சமூகத்தை பல வகுப்புல சொல்லிக்கிறாரு, கடவுளுக்கு ஒரு தனி மனிதன் தான் மெஜாரிட்டி, பக்தி இல்லாத மிகப்பெரிய கூட்டம் கூட அவனுக்கு மைனாரிட்டி தான் சொல்லிட்டு சொல்லுவாரு. இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பாடங்கள். நான் அனுபவங்களை மட்டும் பேச தொட்டு பிரம்மேந்திரனுடைய பாடங்களை இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்லைடெல்லாம் போட்டு காட்டணும்னா நீங்கள் ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியும், இந்த சிந்தகையை வைக்க முடியும். இது எவ்வளோ ஆழ்ந்த பொருள் உள்ளது, எந்த அளவுக்கு சமயத்தை உடைக்கிறாரு, எந்த அளவுக்கு ஜாதியை உடைக்கிறாரு, எந்த அளவுக்கு பக்தன் தான் உயர்ந்தான், அவன் தான் முக்கியன்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். சட்டத்தால், திணிப்பினால், பலாத்காரத்தால், பெரிய மனிதர்களினால், அரசர்களின் ஆணைகளால் தான் உலகில் மதங்கள் நின்றன. புரியுதா? மதம் ஏன் நிக்குதுன்னா இதுதான் காரணம். சட்டம், பலாத்காரம், திணிக்கிறது. இப்போ உடனே இந்திய திணிக்கிறான் பத்தி, அவனுக்கு பிடிக்கலன்னோட எடுத்து திணிப்பா தான் பார்ப்பான். உனக்கு பிடிக்கலன்னோட அங்கங்க அந்த இந்தியா போச்சு, நீ திணிச்சுன்னா எரிச்சலா இருந்தாலும் கவலையே பண்ண உனக்கு தான் இவனக்கண்ணா அப்படின்னுவான். மோசமானவன். இதனால தான் மதங்கள் நின்றனன்றார். இந்த மாதிரி மதங்களை திணிச்ச உடனே அந்த மதங்கள் வந்து உலகில் நிற்கிறது, அதான் காரணம் அப்படின்றாரு. இது ரொம்ப முக்கியமான பாடம். அருள் பெறாதவர்கள் தான் கடைசி வரை மதவாதியாகவும் மத தலைவனாகவும் இருக்க முடியும். புரியுதா? அருள் நிலைன்னு ஒண்ணு, மத தலைவர்கள்னு ஒண்ணு சொல்றாரு. அருள் பெற்றவன் வந்து மத தலைவனா இருக்கவே முடியாது. இப்ப நான் போய் அந்த சமயத்தை வலியுறுத்த முடியுமா? நான் வந்து இயேசு வஸ்தி, மற்றவங்க மாட்டோம், இல்லை மற்றவங்க வஸ்தி, புத்தர் மாட்டோம், இந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அருள் பெற்று அருளை பெற்றவன் நான். அதனால என்னால மதவாதியாக ஆகவே முடியாது, மத தலைவனா ஆக முடியாது. அதனாலதான் அவர் சொல்ற அருள் பெறாதவனால தான் இதெல்லாம் முடியும். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக புத்தகத்தை படிச்சுட்டு நாங்க தான் வசதின்னு சண்டைக்கு போக முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால அருள் பெறுவதுதான் முக்கியம், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
கல்வி கற்று அனைவரும் அதை பெற்று நாடு முன்னேறினால்தான் சாதி ஒழியும். இதுவே உண்மை வழி. ஜாதி ஒழியணும்னா அனைவரும் கல்வியை கொடு, அனைவரும் முன்னேறணும் சொல்லு. நீ பிராமணனை விட்டு பிராமணன் முன்னேற்றுவான்னு இவங்க நினைக்கிறாங்க பாரு. எல்லாம் புது ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் பாப்பானை தூக்கின்னு போயிடுது. அது நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக காட்டுது. அவனை வரைக்கும் முன்னேறின்னு அந்த பாப்பான இனத்தை வரைக்கும் முன்னேற்றின்னு போயினாக்கிறேன். நீ 75 வருஷத்துல எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறான். பாடுறா இவனுக்கு மட்டும் முன்னேறி வச்சுக்கிறான்னு. எல்லாத்திலையும் மீதி பேரெல்லாம் அழுத்திக்கின்னு என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொன்னேன் எப்படி அழுத்தேன். அந்த பிரைட் நான் ப்ராமின்ஸை பார்த்து தலை தூக்காத அடிப்பான் பார்ப்பான். அந்த அளவுக்கு இல்லாடியாது. ஆனால் குருநாதர் என்ன சொல்றாரு, எல்லாரும் கல்வி கற்று அனைவரும் அதை பெற்று நாடு முன்னேற வேண்டும். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் முன்னேறம் தானே நாடு முன்னேறும். நீ 3% பாவம் மட்டும் முன்னேறவங்களும் அறிவாளிங்கன்னா. அதனால தான் ஆர்ட் ஆஃப் பிராமின் விக்டரின் தலைப்புல யூடியூப்ல இருக்குது, இன்னும் பாருங்க. இவங்களுடைய அறிவாளித்தனம் இப்படிதான். தன்னை விட அறிவாளியான பிராமினா அடிச்சு அழுத்திட்ட உடனே இவங்க தான் அறிவாளியான, வேற ஒண்ணுமே கிடையாது. நல்ல வேலை, இதோடு முடிந்த நான் ரொம்ப நேரம் ஆயிட போகுதுன்னு பார்த்தேன் மணி 8:30க்குள்ள. அது அதனால பிரம்மேந்திரோடைய பிறந்த நாளான இன்று இந்த மாதிரி நிறைய பாடங்கள் இருக்கின்றன. இதுவும் கடைசி நேரத்தில் தயாரிச்சது தான், ஒரு நாள் கேப்பில் அந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணி இன்னைக்கு சொல்லலான்ட்டு. எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பாடங்கள் எல்லாம். அந்த பாடங்கள்லாம் அன்பர்கள் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த ஜாதியை உடைக்கிற பாடம், இந்த மாதிரி சமயங்களை உடைக்கிற பாடம், கடவுளை தெரிந்தவன் தெரியாதவன் வித்தியாசம், அருள் பெறவன் அருள் பெற்றவன் அருள் பெறாதவன் வித்தியாசம், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கடவுள்ன்ற பேரில் கஸ்மாலம் முச்சா பாப்பானுங்களுக்கு பின்னால் போய் சுத்தமாக நீங்கள் வீணாகிறதும் இல்லாமல் மற்றவங்களையும் வீணாக்குவீங்க, உங்கள் தலைமுறையையும் வீணாக்குவீங்க. அதனால் எல்லாவற்றிலுமிருந்தும் விடைபெறுங்கள், அந்த விடுபடுங்கள். குருநாதர் பிரம்மேந்தருடைய பிறந்த நாளான இன்று இதிலே கலந்து கொண்டு அவருடைய பாடங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அதை உள்வாங்கி நடைமுறைப்படுத்துவதற்கு பயிற்சி செய்யுங்கள். குருநாதர் என்னை வளர்த்து ஆளாக்கி வெற்றி பெற வைத்து மறைந்தும் என்னை சந்தித்து ஆசீர்வாதம் செய்கின்ற கொண்டிருக்க ஒரு பெரிய மகான். சில சமயம் நான் நிறைய இதெல்லாம் சொல்லும் பொழுது சாமிகள் நான் புலகாங்கிதம் அடைந்தேன்னு சொல்வார். சில சமயம் இரும்பூதி எய்தினெல்லாம் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாராட்டு, மிகப்பெரிய பரிசு. அதுதான் நான் இன்னை வரைக்கும் நான் நினைத்து கண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்தார் அவர். மற்றவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் அது கேர் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லுவார். நீ நான் கடவுள்ன்ற தலைப்புல யூடியூப்ல போட்டுற. அவர் என்னை எப்படி வளர்த்தாருன்னா, நீ கடவுளை தேடும் சீடன், நான் கடவுளை தெரிந்த குரு, உனக்கு தேவையான பொருள் என்னிடம் இருக்கிறது, அதனால நீ நான் சொல்லுகிற அந்த கடவுளை மாத்திரம் பின்பற்று. நீ நான் கடவுள் 3 1 2 3 இந்த 3 தவிர 4வதா இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான் திரும்பினா தோத்து போயிட்டு விடான்ட்டாரு. அப்படி வளர்த்தாரு. அந்த ஷார்ட் பண்ணி அவரை மட்டுமே கவனிச்சுக்க வச்சு துல்லியமா நானும் அதை தேறினேன். அதனால் அவர் மகிழ்ச்சினால வாழும்பொழுது என்னை பாராட்டினார். யாருக்கும் அவர் இங்கே பாராட்டி யாரு அந்த சைடு அப்படி தான் தெரியல. இங்கே ஆசீர்வாதம் செய்து அவர் உங்கள் முன்னால் எல்லாம் பேசிட்டு எல்லாம் போனார். மறைந்த பிறகும் இன்றும் அவர் என்னை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். எனது மிகப்பெரிய சந்தோஷம், மறைந்த பிறகு உங்கள் மூலமாக வெற்றி பெற்று விட்டதுன்னு சொன்னார் பார். அவருடைய மிஷன் கமல்சாமி கிட்ட கோயில நேராகவே சொன்னவர், மிஷன் தோத்து போச்சுன்னு சொன்னவர், மறைந்த பிறகு என்னை சந்தித்து வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். எனக்கு வாழ்க்கையில கிடைக்கிற பாப்பானுங்க திட்டு, அவனுக்கு கேவலம் தான், பாப்பா தீங்க கேவலமா திட்டுறது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. இதெல்லாம் விடுபடுத்தி தான் எல்லாருமே வளர்த்தாங்க. துர்கை அம்மையில் ஆரம்பிச்சு இயேசுபுரால புத்தர்ல இருந்து குருநாதர் பிரம்மேந்திரில இருந்து. அதனால அது ஒரு மேட்ரே கிடையாது. அந்த குருநாதர் மறைந்த பிறகு நம்மால் சந்தோஷப்பட்டார். தோத்து போச்சுன்றது அவ்வளோ பெரிய மகானுக்கு அவளுக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம மிஷன் தோத்து போச்சு, ஆனால் அந்த வருத்தம் காணாயிட்டோம் பாரு. நான் ஜெயிக்க வச்சோடனே வெற்றி பெற்று விட்டதுன்னு சொன்னார். அது உண்மையிலே நான் அதை தான் மிகப்பெரிய பரிசாக நினைக்கிறேன். இதெல்லாம் 2ஆம் பட்சம் உலகியல்ல இருக்கிறது. எல்லாம் அவ்வளோ பெரிய மகான். அவருடைய பாடம் இன்னும் நிறைய இருக்கின்றன, நிறைய புஸ்தகங்கள்லாம் அவர் எழுதும்போது அவர் சொன்னாரு. நான் வேற ஒருத்தன் அதுக்கு விளக்கம் சொன்ன புத்தகம்லாம் வாங்கி படிக்காதேன். பாப்பா திரும்ப அது உள்ள போட்டு எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப அநியாயம். அவர் கூட இருந்த பாப்பானுங்க பண்ண அநியாயம் இல்லை. அவர் நேரடி உபதேசங்கள் இருக்கு இல்லையா, அது சொற்பொழிவுகளாகவும் இருக்கின்றன. இப்பொழுதுதான் அந்த அன்பர் அதை 100 கணக்கில் இருக்கிற கேசட்லாம் கொடுத்துருக்கிறாரு. இப்போதான் நம்முடைய வாலண்டியர்ஸும் அதை
ஒரு தினம் ஒரு 10 கேசட்டாக டிஜிட்டலாக மாற்றுறாங்க. பழைய கேசட்டாக இருக்கவே அந்த மேக்னெட்டிக் டஸ்ட் படிஞ்சு ஒரு பாதிகமான சிஸ்டத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது. இருந்தாலும் தேர்ன வரைக்கும் லாபம்னு ஏற்றின்னு இருக்காங்க. அதை வந்து டெலிகிராமில் பிரம்மேந்திர ஆடியோ ஸ்பீச்சுன்னு ஒரு இதில் அது இப்போ ஒரு 300-400 ஸ்பீச்சஸ் ஏறி இருக்குது. அது கிடக்குது ஆயிரக்கணக்கில். இதான் எடுத்துன்னு வந்து இறக்கிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கான கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துட்டாரு, இதில் பண்ணுங்க நான் அதுக்கான பே பண்ணிடுறேன்னு. ரொம்ப நல்ல அன்பர் அவர், சின்ன வயசுலேருந்தே குருநாதர். அதனால் அந்த ஸ்பீச்சஸ்லாம் வேறு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ இந்த திடீர்னு ஏதோ நீட்டுக்காக டெலிகிராமை பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் லைவ் கூட அதில் கொடுக்க முடியல. லைவ் வந்துடுச்சுன்னு கொடுக்க முடியல. அதான் வாட்ஸ்அப்பில் இப்போ இவங்க ஒரு குழு ஆரம்பித்து அதில் கொடுத்துருமான்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்போ அந்த டெலிகிராமில் அதில் ஆனால் அதில் வந்து இந்த ஆடியோ ஸ்பீச்சஸ்லாம் ஏற்றின்னு வராங்க. அது நம்ம அன்பர்கள்ட்ட கேட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லா பழைய ஸ்பீச்சஸ் எல்லாமே இருக்குது. பிரம்மேந்திரோட ஸ்பீச் அந்த காலத்தில் ஸ்பீச் தொட்டு அந்த ரெக்கார்டிங்லாம் பூவராக தான் இருக்குது. ஒரு லேசாக ஒரு எக்கோவோட பேசுது, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அது தப்பிச்சுதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது கூட அவர் பண்ணிடலைன்னா பாப்பானுக்கிட்ட கொடுக்காம காப்பாற்றி வச்சுருந்தார். நல்ல வேலை அவரை கொண்டு வந்து இப்போ தான் ஒப்படைச்சார். அவங்களும் வந்தால் நீங்கள் அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அதனுடைய இறைநிலைத்தன்மை எந்த நிலையில் பேசுகிறாரு அப்படின்றது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மிக மகிழ்ச்சி, நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் கலந்து கொண்டு குருநாதருடைய அவர்கிட்ட போய் ரொம்ப நாளாக போயின்னு இருந்தவங்கெல்லாம் கூட இங்கே இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் பேர் அவருடைய பிறந்தநாளான இன்று பிரம்மேந்திரோடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.